அனைவருக்கும் வணக்கம். இது ராசி பை அகாடமி நெட்டு செட்டு சிஎம் ஃபெலோஷிப் கேட்டு என்பிஹெச்எம் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ். நான் டாக்டர் ஆர்பிஆர் என்கிற டாக்டர் ரவீந்திர பிரதாப் ராசு. இது அகாடமிக் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். நீங்க ஏதாச்சும் இந்த அகாடமிக்ல சேர விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கும் அல்லது இந்த மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு அப்படியே கண்டினியூஸா பார்க்க போற டாபிக் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. அதாவது டாபிக் நேம் இஸ் சைலோ தேரம் அண்ட் அதோட அப்ளிகேஷன். லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கொஸ்டின் என்னன்னா, அகாடமிக்கோட ரூல் சொல்லிடுவோம். நீங்க கத்துக்கணும்னா கத்துக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டினை கேர்ஃபுல்லா படிங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துங்க. இதுதான் அகாடமிக்கோட ரூல். அதுல நம்ம பார்த்த கொஸ்டின் என்னன்னா, நேற்று பார்த்த கொஸ்டினே இதுதான். இந்த கொஸ்டின் தான் சொன்னோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா இதை பத்தின ஐடியா இது பேசிட்டோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏன்னு சொல்லணும். யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? யாராச்சும் ஒருத்தவங்க நீங்க பேசினாதான் என்னால அடுத்து போக முடியும். எப்படியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? ப்ரைம் நம்பரா இருக்கணும் சார். ப்ரைம் ஸ்கொயர் எப்படியான இருக்கணும்னா பிரைம் நம்பர் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் என்ன இருக்கும்னு சொன்னீங்க? பியா இருக்கணும், பிரைமா இருக்கணும். ஆர்டர் ஆஃப் ஜியை பொறுத்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன இருக்கணும்? பி ஸ்கொயரா இருக்கணும். அல்லது பிக்யூங்கிற ஃபார்ம்ல இருந்ததுன்னா பி லெஸ் தென் கியூங்கிற மாதிரி இருந்ததுன்னா பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ மைனஸ் ஒன்னா இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா எதுனா எப்படின்னு குரூப்பா இருக்கும்? 1 அது பி ஸ்கொயர் 5 1 4 இருக்கும். ஆனா அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? பிசின்னு கொடுத்துக்கிறாங்க. ஏன்? ஏன்னா 1 வந்து 5 ஸ்கொயர் சார். நான் எபிலியன் ஜிங்கிறது நான் எபிலியன் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சார். சோ ஆர்டர் அதோட நான் ஜிங்கிறது நான் எபிலியன் சொல்லிட்டாங்க சார். அதோட ஆர்டர் தான் சார் கேட்டிருக்காங்க. 1 4 வந்து எபிலியன் சார். எபிலியனுக்கான ஆர்டர் சார். ஆனா இதுதான் இருக்க முடியும். ஆன்சர் இதுதான். 2வும் பி அண்ட் சி தான். ஓகேங்களா? அதே ஆமா. நம்ம இப்ப அடுத்த போவோம். அடுத்ததுல எங்க வரும்? எந்த கேள்விக்கு வந்து நின்னா இந்த கேள்வியில நின்னும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியில என்ன கேட்டிருந்தோம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கணும்னு அவசியமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியா இருக்கணும்னு அவசியமானு கேட்டிருந்தோம். ஓகேங்களா? அதுல என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 இருக்க வாய்ப்பு இருக்கா? எஸ் சார். ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்? ஏன்னா அந்த ஆர்டர்ல ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்கு சார். அதான் எப்படி? டிவைட் இல்ல அந்த ஆர்டர் ஆஃப் ஒரு ஏதோ காஷிஸ் தியரம் படி ஒரு பிரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா காஷிஸ் தியரம் என்ன சொன்னீங்க? காஷிஸ் தியரம் என்ன சொல்லுது? பிங்கிற நம்பர் ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஆர்டர்ல என்ன எலமெண்ட்? ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். எனக்கு 3ங்கிறது 45 டிவைட் பண்ணுது. அதனால எனக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா 3 ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் எனக்கு தெரியும். ஆனா 9 ஆர்டர்ல எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு சரியா இருக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. ஓகே மேம், கிளியரா? எஸ் சார். ஒரு தடவை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? ஒரு நாள் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமானா கேட்டீங்கன்னா சொல்லலாம். ஒண்ணும் இல்ல. இப்போ எனக்கு காட்சி தேரம் என்ன சொல்லுது மேம்? ஒரு ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும். அந்த ஆர்டர்ல என்ன இருக்கும்? எலமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? யாரு கேட்டீங்க? ரிப்பீட் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் பேரு மேம். உங்க பேரு சொல்லுங்க. சிந்துஜா சார்.
சிந்து சொல்ல மாதிரி ஒரு ஒரு பிரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் நம்பர் என்னென்ன பிரைம் நம்பர் 2, 3, 5, 7, அப்புறம் என்ன இருக்கு 11 அண்ட் சோ ஆன். ஓகேங்களா? இந்த நம்பர் ஏதாச்சும் அந்த குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த ஆர்டர்ல எலமெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஆனா மத்த ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும்னு அவசியம் கிடையாது. மத்த ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும்னு அவசியம் கிடையாது. சார் எலமெண்ட் இருக்காதான்னு நான் சொல்ல வரல. எலமெண்ட் இருக்கும்னு கண்டிப்பா இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சில குரூப்ல இருக்கலாம், சில குரூப்ல இல்லாமலும் இருக்கும். ஓகே, கிளியரா? சரி, ரைட். அப்ப அதனாலதான் 9 ஆர்டர்ல இருக்காது. 9 ஆர்டர்ல அங்க என்னல எலமெண்ட் இல்ல. ஓகேவா? சரி. அடுத்தது என்ன கொடுத்தாங்க நம்மளுக்கு? அப்போ இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் வரும். செகண்ட் என்ன சொன்னாங்க? G has a subgroup order 9ன்னு சொல்லிட்டாங்க. G has a subgroup order என்னன்னு சொல்லிட்டாங்க? 9ன்னு சொன்னாங்க. சோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வரோம். சோ இந்த இடத்துக்காக தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன சொல்லுதுன்னா பாக்குறதுக்கு என்ன தேவை தெரியணும் நம்மளுக்கு என்ன தேவை தெரியணும். சைன சப்குரூப்புக்கான டெஃபினேஷன் தெரியும். சைன சப்குரூப்புக்கான டெஃபினேஷன் என்ன? சைன சப்குரூப் சைன சப்குரூப்புக்கான டெஃபினேஷன் என்ன மேம்? யாராச்சும் எனிபடி? சரிதான் நம்ம சொல்லிக்கோம். எந்த டிஸ்கஸ் பண்றீங்களா? யாராச்சும் பேசுனா அதை யாராச்சும் ஒருத்தருக்கு பேசுங்க. சிந்து அல்லது யார் பேசுனது ஃபர்ஸ்ட்? பூமிகா பேசுறீங்களா? எனக்கு தெரியாது சார். தெரிய வேண்டாம். நீங்க சொன்ன நீங்க பேசினா போதும். ஓகே, நான் சொல்றேன். தெரிய வேண்டாம். ஓகேங்களா? சொல்றதுக்கு நீங்க வாக்கியம் போடுங்கன்னு தான் சொல்றேன். தெரிய வேண்டாம். நான் சொல்றதுக்கு வாக்கியம் போடுங்க. ஓகேங்களா? தைல சப்குரூப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா. அதுதான் அந்த ஒரு ஆள் டிஸ்கஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு என்ன சொல்றது நம்பரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறோம்? ஒரு ஆமா 12ன்னு எடுத்துக்கிறோம். 12 எப்படி எழுதுனா 2 ஸ்கொயர் இன்ட்டு இதுதான் ஆர்டர் ஆஃப் ஜி. 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு எழுதலாமா? ஓகே, எஸ் சார். எனக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா 2 ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் இருக்குமா? எஸ் சார். இதன்படி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? ஒரு சப் குரூப்பா ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஹச்சுங்கிற சப் குரூப் இப்போ H1 சப் குரூப் ஃபார்ம் பண்ணனா அதை எப்படி எழுதலாம்? ஏ கமா ஏ ஸ்கொயர் கமா ஈக்குவல் டு இ அப்படிங்கிறதுல எழுதலாம். ஓகே, 2 ஆர்டர்ல. எஸ் சார். அடுத்தது 3 ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் இருக்குமா? ஆமா சார். எப்படி உங்களுக்கு தெரியும்? சாதாரணமா பேசுங்கப்பா. காட்சிஸ் தரும். என்னது? பை காட்சிஸ் தரும். பை காட்சிஸ் 3 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும். இது ஜெனரேட் பண்ற எலமெண்ட் ஃபார்ம் பண்ற குரூப் எப்படி இருக்கும்? சப்போஸ் H2 எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்? பி கமா பி ஸ்கொயர் கமா பி பவர் 3 ஈக்குவல் டு இ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 3யோட முடிஞ்சிருச்சுல இங்க ஆர்டர் 3 தானே. ஓகே, கிளியராப்பா? எஸ் சார். இப்ப அடுத்த கேள்விக்கு வர்றதுதான் ரைட். அப்போ நான் 4 ஆர்டர்ல ஏதாச்சும் குரூப் இருக்குமா அப்படின்னு பார்க்க போறோம். இதோட ஆர்டர் என்ன தெரியும்? ஆர்டர் ஆஃப் H1 ஈக்குவல் டு 2, ஆர்டர் ஆஃப் H2 ஈக்குவல் டு என்னது? 3. ஓகேவா? இப்ப நான் அது சப்போஸ் 4 ஆர்டர்ல அதாவது 4 ஆர்டர்ல ஏதாச்சும் குரூப் இருக்குமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். 4 ஆர்டர்ல ஏதாச்சும் குரூப் இருக்குமா? ஏன் சார் 4 ஆர்டருக்கு வந்தீங்க 6க்கு போல 7க்கு போலான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிற அந்த தேரத்தின்படி என்னது? தேரத்தின்படி என்னது? ஜியை டிவைட் பண்ற நம்பர் தான் என்ன இருக்க முடியும்? சைடுல தரம்படி சாரி லெக்ராஜ் தரம்படி எனக்கு என்ன தெரியும்? சப் குரூப்பா இருந்தா அந்த ஆர்டர் வந்து எது டிவைட் பண்ணும்? குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். இதோட ஆர்டரை டிவைட் பண்ணும். குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். அப்போ 4 டிவைட் பண்ணது அந்த 4 ஆர்டர்ல குரூப் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு யூஸ் பண்ற தேர்வு தான் என்ன தேரும்? சைலோ சப் குரூப் அந்த டெஃபினேஷன். அந்த சைலோ சப் குரூப் டெஃபினேஷன் என்ன சொல்லுங்க? சார் உங்க வாய்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது சார், விட்டு விட்டு கேக்குதுங்க சார். நல்லா சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்லைங்க சார். ஆர்டர் ஆகுது.
சார் இப்போ n டிவைட் பண்ணும் p பவர் n plus 1 வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதுங்களா? உங்க வாய்ஸ் கிளியரா இல்லைங்க break சார். ஆகுது, break. பிரேக் ஆகுதுங்க சார். இப்போ கேக்குதுங்களா? Yes, sir. கேக்குதுங்க சார். அதாவது p பவர் n அந்த ஆர்டரை டிவைட் பண்ணும், பட் p பவர் n plus 1 அந்த ஆர்டரை டிவைட் பண்ணலன்னா அந்த ஆர்டர்ல அதாவது என்னது தேர் எக்ஸிஸ்ட் த சப்குரூப் ஆர்டர் p பவர் n. அந்த p பவர் nங்கிற ஆர்டர்ல ஒரு சப்குரூப் கிடைக்கும் அப்படிங்கறதா சைலோ சப்குரூப்போட டெஃபினிஷன். சைலோ சப்குரூப்போட டெஃபினிஷன். ஏதாவது புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா ஒண்ணு இது இல்லை. இங்க பாருங்க, இங்க இந்த குரூப்புக்கு வரும், இந்த குரூப்புக்கு வாங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க 2 ஸ்கொயர் அதை டிவைட் பண்ணுவோமாப்பா ஆர்டர் ஆஃப் ஜி. 2 Yes, ஸ்கொயர் sir. 12 டிவைட் பண்ணும். 2 பவர் 3 அதை டிவைட் பண்ணுமா? 2 பவர் 3 இந்த ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது சார். 12 டிவைட் பண்ணாது. 12 என்ன பண்ணாது? டிவைட் பண்ணாது. ஓகேவா? டிவைட் பண்ணாது. இந்த இடத்துல 12 டிவைட் பண்ணும், டிவைட் பண்ணாது. அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? அப்பனா ஒரு சப்குரூப்போட ஆர்டர் எனக்கு என்னவா இருக்கும்? 2 ஸ்கொயர்ல கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறது தான் சைலோ சப்குரூப். கிளியர்? யாராச்சும் கிளியர் சார். கிளியர் சார். கிளியர் சார். கிளியர்னா நான் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஆமா, கேள்வி என்ன? கேள்வி இதுதான். என்ன கேள்வி நான் எடுத்துக்கிறேன்னா, சப்போஸ் ஒரு 24 இருக்கு. 24 ஓகேங்களா? ஓகே, Okay, sir. யாராச்சும் இருக்கும். ஓகே, 24 எடுத்தாச்சு. சரி, இதுல எனக்கு 8 ஆர்டர்ல குரூப் இருக்குமா? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 24. 8 ஆர்டர்ல குரூப் இருக்குமா? சப் குரூப் இருக்குமா? 8 ஆர்டர்ல சப் குரூப் இருக்கு. 8 அதை டிவைட் பண்ணுது. 8 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். 16 ஆர்டர் 16 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? 4 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? 2 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? கேள்வி. இதுல எந்தெந்த ஆர்டர்ல சப் குரூப் இருக்கும்? இல்ல எல்லா ஆர்டர்லயும் சப் குரூப் இருக்கும். ஏன்னா எல்லா நம்பரும் டிவைட் பண்ணுது. 2 டிவைட் பண்ணுது, 4 டிவைட் பண்ணுது, 8 டிவைட் பண்ணுது, 16 டிவைட் பண்ணுது. இதுல என்னென்ன ஆர்டர்ல சப் குரூப் இருக்கும்? இதுக்குன்னா பாசிபிள் இருக்கு, பட் எந்த ஆர்டர்ல கண்டிப்பா சப் குரூப் இருக்கும்? இருக்குன்னா ஏன் இருக்கும் அப்படிங்கிறது. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேஸுக்கு வருவோம். இந்த ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? Yes, sir. ஆர்டர்ல சப் குரூப் இருக்கும்னா எப்படி? A square. பை காட்சிஸ் தேரம் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எனக்கு 2ல கிடைக்கும். அதன்படி எனக்கு என்ன தெரியும்? H4 ஈக்குவல் டு நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டுங்களாப்பா? Yes, sir. 2ங்கிறது பிரைம் நம்பர். 2ங்கிறது பிரைம் நம்பர்னால சொல்றீங்க. ஓகேங்களா? இப்ப மத்ததுல சொல்லுங்க. மத்த 3ல கிடைக்குமா? 8ல இருக்கும், sir. 8ல இருக்கும். 8ல எப்படி இருக்கும்? நைஸ், வெரி குட். எப்படி இருக்கும்? அந்த லாஸ்டா சொன்னீங்கல்ல சார், ஆர்டர் ஆஃப் H சைலோ equal to தேரம். P power n. பை சைலோ தேரம். பை சைலோ தேரம் என்ன சொல்லுது? எனக்கு 2 பவர் 3 டிவைட்ஸ் 2 power cube divides 24. 2 But 2 பவர் power 4 4 does does not not divide divide. 24. Does not divide 24. 2 So we அதனால can என்ன வந்து இருக்கும்? divide பண்ணும் two. சார். ஓகேங்களா? டிவைட்ஸ்
2 power 3 24, 2 power 4 does not Divides divide 20. 24. Does not divide அதனால 24. எனக்கு என்ன இருக்கும், ஆர்டர் ஆஃப் இந்த ஹச் We have a 1 அப்படிங்க ஹச்சுங்கிறது எனக்கு ஒரு சப் குரூப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, கிடைக்க சான்ஸ் இருக்கு. கிளியருங்களா? எஸ் சார். yes. இப்போ கேள்விக்கு எழுதுறீங்களே, இங்க எழுதுறீங்களப்பா இந்த இடத்துல எஸ் h4 சார். ஈக்குவல் டு a கமா a ஸ்கொயர் ஈக்குவல் டு ன்னு எழுதுறீங்களே, அப்போ இந்த குரூப் ஆனது, இந்த h1 ஆனது a கமா a ஸ்கொயர் கமா அண்ட் சோ ஆன் a பவர் 8 ஈக்குவல் டு e அப்படி எழுத முடியுமா? எழுதலாம் sir. அது இல்ல எழுதலாம். அது சைக்கிள் குரூப்பா இருக்குமா? ஆ, அது சைக்கிள் குரூப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது அவசியம் இல்லை. சைக்கிள் குரூப்பா இருக்குமான்னு கேட்டா அப்படி அது அவசியம் இல்லை. ஓகேங்களா, எனக்கு இந்த ஓகே இடத்துலதான் a பவர் 2 ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ஐடென்டிட்டின்னு தெரியுமே தவிர இங்க a பவர் 8 ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு எனக்கு தெரியாது. ஐடென்டிட்டின்னு தெரியும், அதோட ஆர்டர் 8ன்னு தெரியாது. ஆர்டர் ஆஃப் a ஈக்குவல் டு 8ன்னு தெரியாது. ஆர்டர் ஆஃப் a ஈக்குவல் டு 8ன்னு தெரியாது. ஏன், நீங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டீங்க, இங்க கூட சொல்லிருக்கீங்க a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு கூட சொல்லியிருக்கு. கிளியராப்பா? எஸ் சார். டவுட்னு கேட்கலாம். அதனால வந்து எனக்கு அத சைக்கிளிக் குரூப்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ கண்டிப்பா இப்படி எழுத முடியாது. அப்படியே எழுத முடியுங்கிற அவசியம் கிடையாது. டவுட்னா கேட்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே புரியாம போயிடும். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்னதான் தெரியும், நீங்க இங்க எடுத்துக்கிட்ட குரூப் வந்து என்னவா தான் இருக்கும், சைக்கிளிக் குரூப்பா இருக்கும். பட் இங்க எடுத்துக்கிட்ட குரூப் என்னவா இருக்கும்னு அவசியம் இல்ல. நீ நாட் பி சைக்கிள், சைக்கிளிக். நீ நாட் பி சைக்கிளிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, ரைட். அடுத்த கேள்விக்கு போலாமா? எஸ் சார். அடுத்த கேள்விக்கு போனா என்னோட கேள்வி இதுதான். அப்ப சார் மத்த அந்த ரெண்டும் H3 வரும்ல சார். ஃபர்ஸ்ட் H3 4. H3 வரும். 3 வரும். அதுல இருந்து மாற்றம் கருத்து 3 தான் டிவைட் பண்ணுதேன். அதை ஒண்ணு எடுத்துக்குமா? சப்போஸ் ஆர்டர் k ஈக்குவல் டு 3க்கான சான்ஸ் இருக்கா? ஆர்டர் ஆஃப் H3 ஈக்குவல் டு 4 அது வரும்ல சார். ஓ, H3 வருமானு கேக்குறீங்களா? ஓ, அதை பார்ப்போம். சரி, ரைட். இது வருமா? யாரு கேட்டது? பேர் சொல்லுங்க. பூமிகா சார். பூமிகா, எப்படி வரும்னு சொல்லுங்க. வரும்னா எப்படி வரும், எதை வச்சுட்டு சொல்றீங்க? சார் அது 2 இது வரும்னு ஸ்கொயர்டு. சொன்னீங்கன்னா, ஆமா 2 ஸ்கொயரு. ஓகே, 2 ஸ்கொயரு பவர் ரைட்டு. n 2 பிளஸ் ஸ்கொயரு அதை 1 தானே சார் டிவைட் பண்ணாது. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் டிவைட் பண்ணும்ல சார். ஆமாப்பா, 2 ஸ்கொயரு டிவைட் பண்ணுது 24. பட் 2 பவர் 3 டிவைட் பண்ணுது. எந்த தேரத்தை வச்சுக்கிட்டு அது ட்ரூன்னு சொல்றீங்க? ஓ, ஓகே சார். ஓகே சார். எந்த தேரத்தை வச்சு 2 பவர் 3 டிவைட் பண்ணுது, எந்த தேரத்தை வச்சுட்டு சொல்றீங்க? அதனால இது சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் சார். எனக்கு என்ன தெரியும், 2 ஆர்டர்ல சப் குரூப் இருக்கும், 8 ஆர்டர்ல இருக்கும். மத்த இந்த 2 ஆர்டர்லயும் இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. இருக்கலாம், அதை பத்தி இல்ல, இருக்கலாம், உறுதியா சொல்ல முடியாது. எல்லா குரூப்புக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, கிளியர்? ஓகே சார். மேம், யாருக்காச்சும் டவுட்? சார், எனிபடி? நீங்க ஏதாவது டவுட் கேட்டாதான் அந்த ஒரு அந்த இது வரும் நமக்கு, நீங்க போய் ரீச் ஆச்சா இல்லையாங்கிறது. சார் அந்த தேர்ட் சப் குரூப் இருக்குல்ல சார், ஆர்டர் ஆஃப் H3 is equal to 4 ஆமா மேம். சொல்லுங்க. சார் அது வந்து சைலோ ஃபர்ஸ்ட் தியரம் பிரகாரம் அது சப் குரூப் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க சார். சைல ஏன்னா ஃபர்ஸ்ட் தேரம் என்னன்னு தானே, சைல ஃபர்ஸ்ட் தேரம் என்ன சொல்லுது? ஒரு பிரைம் நம்பர் p இருக்குன்னா அதோட ஸ்கொயர் மேபி p பவர் m வந்து அந்த ஆர்டர் ஆஃப் குரூப்பை வந்து டிவைட் பண்ணுது. அப்போ அந்த p பவர் m ஆர்டர்ல ஒரு சப் குரூப் இருக்கும் அப்படிங்கிறது தானே சார் ஃபர்ஸ்ட் தியரம். தெரியலையே. சோ 4 வந்து நம்ம 2 ஸ்கொயரா ஒரு பிரைமோட ஸ்கொயரா எழுதுறோம்ல. ஆமா ஆமா, அதனால 2 ஸ்கொயர் அந்த ஆர்டரா இருக்கலாம்ல சார். அப்படியே இருக்குன்னு எனக்கு நான் எதுவும் படிச்ச மாதிரி இல்லையே. இப்படி நீங்க படிச்சது இப்படிதான் மேம். ஓகேங்களா? ஓகே, சார் எப்படி சொல்றது, அது சொல்லுவோமே. பி குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. என்ன குரூப்? பி குரூப். ஹலோ,
யாரும் கேட்டீங்களா? யாரு பி குரூப். என்னது பி குரூப்னு பேர் இருக்கு. இந்த பி குரூப்புங்கிறது பிங்கிறது பிரைம். ஓகேவா? ஓகே சார். ஹலோ, யாரையும் பேசுனா பேசுறேன். பிங்கிறது பிரைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இப்படி எடுத்துக்கோங்க, 16 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன எடுத்துக்கிறேன்? ஹலோ, பேசுங்க மேம். 16. 16 எடுத்துக்கிறோம். தட் இஸ் 2 power 4. ஓகேங்களா? இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்னென்ன ஆர்டர்ல குரூப் இருக்கலாம்னா அந்த எல்லா பி பவர்லயும் இருக்குமே. ஆர்டர் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு பி, ஆர்டர் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், சாரி H1 H2 ஆர்டர் ஆஃப் H3 ஈக்குவல் டு P⁻3. அப்படி புரியுதுங்களா மேம்? அல்ல யாராச்சும் நீங்க ஊம் போட்டாதான் மேம் எதை சொல்ல முடியும். புரியலன்னா ஏன் புரியலன்னு சொல்லுங்க. சார் சொல்லுப்பா. n இப்படி plus எல்லா 1 ஆர்டர்லயும் p power n plus 1ல இருக்காதுல்ல சார்? இப்போ வேற சார் சொல்லுங்க. இல்ல நான் எடுத்துக்கிட்ட ஆர்டர் வேற. இந்த குரூப்புக்கு பேரு பி குரூப்னு பேரு. வேற யாரும் டவுட் கேட்டாங்க, அவங்கள்ட்ட தான் இதை கிளாரிஃபை பண்ண முடியும். யாரு சைடுல ஃபர்ஸ்ட் தேரன்னு சொன்னாங்களோ அவங்கள வர சொல்லுங்க. நம்ம சைடுல ஃபர்ஸ்ட் தேரன்னு சொன்னீங்க யாரு? சார் சிந்துஜா சார். சித்து அம்மாடியா வாமா. சொல்லுங்க, நீங்க கவனிங்க. தப்பி அதை சைடுல ஃபர்ஸ்ட் என்னது? சைடுல ஃபர்ஸ்ட் தேரத்தை சொல்லுங்க. சார் ஒரு பிரைம் நம்பர் p இருக்குன்னா let p be a prime number. இப்போ வந்து ஒரு பவரா நம்ம p⁻m அப்படின்ட்டு ஒரு நம்பரை வந்து நம்ம பவரா பிரைமோட பவரா எழுத முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு தேர் எக்ஸிஸ்ட் a subgroup of order அப்படின்னு தான் சார் இருக்கு சைலோ ஃபர்ஸ்ட் தியரம். அப்படி இல்லையே, அப்படியா இருக்கு சைடுல ஃபர்ஸ்ட் தேரம்? நான் வேணா அந்த தியரத்தை ரீட் பண்ணவா சார்? அந்த வேர்ட்ஸ் ரீட் பண்ணு. let p be a prime. ரைட்டு, இதான் எழுதிடுறேன். ஓகே சார். நைஸ், சூப்பர். சைடுல ஃபர்ஸ்ட் தேரம் சொல்லுங்க. பி பி எ பிரைம் And m belonging to natural numbers m belongs to natural number such that okay, such that p⁻m divides order of g, order of g, then there exists a subgroup h h of of g order of g g such that order of such that p⁻m p power order of m h is equal to equal to p⁻m. p⁻m. அதனாலதான் சார் கொடுத்துருக்க அந்த தேரம் 2 ஸ்கொயர்னு எழுதுறதுனால இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். இப்படிதான் இருக்கு அந்த தேரம். ஏன் இந்த தேரத்தை நான் பார்க்க மாட்டேன்? சைடுல ஃபர்ஸ்ட் தேரம் இதுதான் சொல்லுதா? எஸ் சார். p ஸ்கொயர் இருக்கும், P⁻3 இருக்கும், p குரூப் ஆர்டர் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். தேரம் இதுதானா? அப்ப நீங்க சொல்ற ரைட்டு. எஸ் ஓகேவா? ஆமா, அப்ப நீங்க அப்ப நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே ஏன்னா அப்போ எங்க மிஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை கன்ஃபார்ம் பண்ணி ஓகே சார். பி குரூப்னா என்னன்னு தெரியும் எனக்கு. இந்த இடத்த எங்க மிஸ் பண்ணன்னு தெரியல. பி குரூப்புங்கிறது என்னன்னா, அதாவது என்னன்னா பி ஆர்டர்ல, அதாவது என்னன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஆர்டர் ஆஃப் ஜில என்னென்ன ஆர்டர்ல குரூப் இருக்கும்னா பி ஸ்கொயர், P⁻3, ஓகேவா, அண்ட் சோ ஆன். எல்லா ஆர்டர்லயும் இருந்ததுன்னா அந்த குரூப் நான் என்னன்னு சொல்றேன்? பி குரூப்னு சொல்றேன். பி குரூப்னு சொல்றேன். புரியுதுங்களா? சப் குரூப் இருந்ததுன்னா அப்படி இருந்தா அந்த குரூப் என்னன்னு சொல்றோம்? பி குரூப்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 16 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்னென்ன ஆர்டர்ல குரூப் இருக்கும்? ஆர்டர் ஆஃப் 2 ஆர்டர்ல குரூப் இருக்கும், 4 ஆர்டர்ல குரூப் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? 8 ஆர்டர்ல குரூப் இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட்
ஈக்குவல் டு எந்த ஆர்டர்ல இருக்கும்? 16 ஆர்டர்ல குரூப் ஆர்டர்ல இருக்கும். 16 ஆர்டர்ல குரூப். ஓகே, நீங்க சொன்னதை வேணா அடிச்சு பாத்துறேன். செக் பண்றேன்னு நினைக்க வேணாம், கன்ஃபார்ம் கையில ஃபர்ஸ்ட் தெரியும். Unit group related prime number such that the power of all lot power will divide the x. இதான்ப்பா ஃபர்ஸ்ட் தரம் கொடுத்து சொன்னது இல்லையே. ஹலோ ஹலோ மாடி சிந்து சிந்து இருக்கிறீங்களா? ஹலோ யாருக்காச்சும் கேக்குது? சார் யாருக்காச்சும் சார் இந்த புரியுதா? தேரம் ஆனா நான் புக்ல பாத்திருக்கேங்க சார் நடத்தும் போது ஒரு 2-3 இயர் பேக்ல. ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. ஆனா இதே தேரம் பேப்பர்ல பசங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டினா குறிச்சு கொடுத்திருக்கேன் நானு. யாருக்கு? பசங்களுக்கு குறிச்சு கொடுத்திருக்கேன் சார். ஆனா மேடம் படிச்சது இந்த தேரம் நான் பாத்திருக்கேன். சைலோ தேரத்துல இந்த மாதிரி ஒன்னு நோட்லயோ இல்ல எதுலயோ பாத்திருக்கேன் சார் இத. இல்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி இங்க பாருங்க என்னவா இருக்கணும், லார்ஜஸ்ட் பவரா தான் இருக்கும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பி பவர் n டிவைட் பண்ணணும், பி பவர் n+1 அதை டிவைட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா ஒரு சப் குரூப் இருக்கும். சரிங்க சார். கிளியருங்களா? ஓகே சார். நான் ஆனா பாத்துறேன்னா நான் சொல்றேங்க சார். அது உங்களுக்கு ஏதாவது புக்ல பழைய புக்ல எதுலயோ பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கு சார் இந்த தேரத்தை. ஆனா ரைட் ரைட், அதுதான் ஓகே சார். சைல ஃபர்ஸ்ட் தரும். சரிங்க சார். சைல ஃபர்ஸ்ட் தரும். என்னது? பி பவர் என்னங்கிறது டிவைட் பண்ணணும், பி பவர் n+1 டிவைட் பண்ணாம இருந்ததுன்னா அந்த ஆர்டர்ல ஒரு குரூப் கிடைக்கும். அப்படி இருந்துன்னா சைல ஃபர்ஸ்ட் தரும் அல்லது என்னது பி சப் குரூப் அப்படின்னு அது சொல்றோம். சைல பி சப் குரூப்னு அது சொல்றோம். ஓகே, கிளியர்? சரிங்க சார். சரிங்க சார். போலாங்களா? போலாம் சார். சரி, இப்போ இதான் பேச வரோம். சரி, இதுல இப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுல நம்மளுக்கு ஆன்சர் என்ன, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன் ரைட்டா? செகண்ட் ஆப்ஷன் ரைட்டாப்பா? எஸ் சார். எனிபடி? ஏன் ரைட்டு? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 45. 45 நான் எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் இன்ட்டு 5ன்னு எழுதலாம். எனக்கு என்ன தெரியும்? 3 ஸ்கொயர் டிவைட்ஸ் 45, பட் 3 cube does not divide 45. ஸோ சைலோ தேரம் படி எனக்கு என்ன தெரியும்? தேர் எக்ஸிஸ்ட்ஸ் a subgroup order equal to 3 square, that is 9. அதனால ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். கிளியர்? எஸ் சார். ஓகே ஓகே தானே? அடுத்த கேள்வி போலாமாப்பா? எஸ் சார். அடுத்த கேள்வி போலாம்னா நீங்க அடுத்த கேள்வி போலான்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி என்னோட கேள்வி இதுதான். ஓகேங்களா? சப்போஸ் இதுல என்னன்னா, சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3ன்னு வச்சுக்கோங்க, 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இல்ல கேள்வி கேட்கலாங்களா? கேள்வி கேட்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, ஆர்டர் ஆஃப் ஹச் 2 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். பை காஷிஸ் தியரம். ஹச் தரோம். 4 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? இருக்கலாம் சார். இருக்கலாம், தெரியாது, எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. ஓகே, சார். அடுத்தது 8 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? அதுவும் அது இருக்கும் சார். எப்படி?
பை காச்சிஸ் தேரம் சைலோ தியரம் படி சார். பை சைலோ தேரம் பை சைலோ தேரம் சைலோ தியரம். சைலோ தேரம். ஓகே. 3 ஆர்டர்ல அடுத்தது 3 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். இருக்கும். எப்படி தெரியும்? காஷிஸ் தியரம் படி. காச்சிஸ் தேரம். 9 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் எஸ் சார். இருக்கும். எப்படி தெரியும்? சைலோ தியரம். பை சைலோ தேரம். சைலோ தேரம். ஓகே. ஆர்டர் ஆஃப் H6 அடுத்தது என்னது? 27 ஆர்டர்ல சப் இருக்குமா? இல்ல சார். இருக்காது. எப்படி? n p பவர் n plus 1 வந்து ஆர்டர் ஆஃப் g டிவைட் பண்ணல சார். டிவைட் பண்ணல. பை லெக்ராஞ்ச் தேரம். பை லெக்ராஞ்ச் தேரம். 27 வந்து எதை டிவைட் பண்ணாத? ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணல. 27 வந்து எதை டிவைட் பண்ணல? ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணல. புரியுதுங்களாப்பா? எஸ் Clear? சார். சோ அதனால என்னது? அந்த ஆர்டர்ல கண்டிப்பா சப் குரூப் இருக்காது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? எஸ் சார். அடுத்த கேள்வி வரும். ஏ 3 ஆர்டர்ல எலிமெண்ட் இருக்குமா? இருக்கும் சார். 2 ஆர்டர்ல எலிமெண்ட் இருக்குமா? இருக்கும் சார். 3 ஆர்டர்ல எலிமெண்ட் இருக்குன்னா எப்படி சொன்னீங்க? பை காச்சிஸ் தேரமா? காஷிஸ் தியரம். எஸ் சார். 2 ஆர்டர்ல எலிமெண்ட் இருக்குமா? எஸ் சார். இருக்கும். எப்படி தெரியும்? பை காச்சிஸ் தேரம். ஓகே. ஹலோ, எஸ் சார். கிளியராப்பா? ஓகே. எஸ் சார். அடுத்து போலாங்களா? ஓகே ரைட். அடுத்தது இருக்கணும்னா அடுத்தது வரோம். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் சி ஈக்குவல் டு 4 ஆர்டர்ல எலிமெண்ட்ஸ் இருக்குமா? இருக்கும் சார். இருக்குமா? எப்படி இருக்கும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது சப் குரூப்னு தெரிஞ்சுட்டு சார். ஆமா. ஒரு சப் குரூப் வந்து அந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து அந்த குரூப்பை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னு குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இதுல அது இருக்க சான்சஸ் இருக்குல்ல சார்? சான்சஸ் இருக்குங்கிறது இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. லெக்ராஞ்ச் தியரம் படி சார். அதான் மேம், அதான்ப்பா, இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது. சான்சஸ் இருக்குங்கிறது வேற. நான் ஜெயிக்கலாங்கிறது வேற, ஜெயிப்பேங்கிறது வேற. ஓகேவா? இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேற மீனிங், இருக்கலாம்ங்கிறதுக்கு வேற மீனிங். ஓகேவா? இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்குமா? அப்படின்னா அவசியம் இல்லை. இருக்கலாம் தான். ஓகேவா? இந்த ஆர்டர்ல என்னது? இருக்கலாம் தான். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேங்களா? சரி. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு சப்போஸ் டி ஈக்குவல் டு அடுத்து என்ன ஆர்டர்? 8 ஆர்டர்ல எலிமெண்ட்ஸ் இருக்குமா? எஸ் சார். எப்படி அப்புறம் மறுபடியும் எஸ் சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் ஜி ஏபிசிடி இ அடுத்தது என்னது? 9 ஆர்டர்ல எலிமெண்ட்ஸ் இருக்குமா? சேம் மீனிங் தான். அதுவும் எனக்கு தெரியாது. அப்ப எதை தான் நான் என்னால உறுதியா சொல்ல முடியும்? பிரைம் ஆர்டர்ல உள்ள எலிமெண்ட்டை மட்டும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். கிளியருங்களா? எஸ் சார். இன்னும் போய் சேரலன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய டவுட் கேட்டா மட்டும் தான் அந்த இடத்துல நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேங்களா? பை காச்சிஸ் தேரம் படி 2 ஆர்டர்லயும் 3 ஆர்டர்லயும் எலிமெண்ட் இருக்கும். மத்த ஆர்டர்ல என்னால உறுதியா சொல்ல முடியாது. மத்த ஆர்டர்ல உறுதியா சொல்ல முடியாது. நான் அடுத்த கேள்விக்கு போலாமாப்பா? எஸ் சார். சரி ரைட். அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். அடுத்த கேள்வி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இதே சேம் கொஸ்டின் தான் கேட்க போறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியும்? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு
2 3 அதே எடுத்துக்கிறேன். 3 பவர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதுல கேள்வி அதே தான். ஆர்டர் ஆஃப் H ஈக்குவல் டு 2 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். 3 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். அடுத்தது 8 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். இருக்கும் சார். எஸ் சார். சப் குரூப் இருக்கு சார். அடுத்தது 9 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். இது எல்லா ஆர்டர்லயும் இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகேங்களா? சப்போஸ் நான் அந்த குரூப்பை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், சைக்கிளிக் குரூப்பா எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? சைக்கிளிக் குரூப்பா எடுத்துக்கிறேன். ஓகேவா? கிளியருங்களா? எஸ் சார். ஓகே ரைட். இப்போ நம்ம இதுல இருந்து வரப்போம். இதுல இருந்து நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு வரோம். ஓகேங்களா? எனக்கு எலமெண்டோட ஆர்டர் 2 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? எஸ் சார். இருக்கும் சார். 3 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? இருக்கும் சார். ஓகே ஓகேங்களா? இருக்கும்னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ கேள்வி அடுத்த கேள்வி என்ன எனக்கு தெரியும். இது ஒரு இது இப்போ இந்த ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? 2 பவர் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் இந்த ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? 8 9 என்ன வரும்? 72. 72 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எலமெண்ட் இருக்குமா? செவன்டி டூ ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? அதாவது அந்த குரூப்போட ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? யாராச்சும் எனிபடி யாரு வேணாலும் எலமெண்ட் இருக்கா சார்? தட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்கும் சார். இல்ல அந்த ஆர்டர்ல எலமெண்ட் இருக்காது. சஞ்சய் சார். ஆமா. அப்போ நேத்து ஒரு தேர்வு ஒன்று சொல்லி ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் அண்ட் சைக்கிள் குரூப் அதுக்கு ஒரு தேர்வு சொல்லியிருந்தேன். என்ன தேர்வு சொல்லியிருந்தோம்? எக்ஸ்டெண்டட் இல்ல சைக்கிளிக் குரூப் விஸ் என்னது ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஜிங்கிறது என்ன பார்த்தோம்? 1, -1, I, -I. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் என்ன வரும்? 4. ஆர்டர் ஆஃப் ஐ ஈக்குவல் என்ன வரும்? இருக்கும் சார். ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்டும் ஆர்டர் ஆஃப் குரூப்பும் ஈக்குவலா இருந்தா சைக்கிளிக் குரூப். ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டும் ஆர்டர் ஆஃப் குரூப்பும் ஈக்குவலா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி அந்த குரூப் என்னன்னு சொன்னோம்? ஜி இஸ் சைக்கிளிக்னு சொன்னோம். ஜி இஸ் என்ன சொன்னோம்? சைக்கிளிக்னு சொன்னோம். அப்ப இது என்ன ஏற்கனவே நாங்க கொடுத்துட்டேன். என்ன குரூப்னு கொடுத்துட்டேன்? சைக்கிளிக் குரூப். அப்ப அந்த ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா இருக்காதா? குரூப்போட ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா இருக்காதா? இருக்கும். குரூப்போட ஆர்டர்ல என்ன இருக்கும்? எலமெண்ட் இருக்கும். குரூப்போட ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நாங்க இப்போ எழுதிட்டுமா? ஓகே எஸ் சார். ரைட். இப்போ 72னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏ, செகண்ட் எலமெண்ட் ஏ ஸ்கொயர், அடுத்த எலமெண்ட் ஏ பவர் 3 அண்ட் சோ ஆன். ஓகேங்களா? ஓகே கிளியராப்பா? அடுத்த லாஸ்ட் எலமெண்ட் ஏ பவர் 7 ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. சஞ்சய் சாருங்களா யார் பேசுறது? சஞ்சய் சார் தானே? சொல்லுங்க சார். நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணல சார். பரவாயில்ல சார். ஒன்றும் இல்லை. சரி இப்போ வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 72ல ஆர்டர்ல எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இந்த சைக்கிளிக் குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியும். ஆமா தானே? புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அப்போ ஏ ஸ்கொயர் ஏ பவர் 72 ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு என்னால் சொல்ல முடியும். எனிபடி யாருக்காச்சும் புரியுதாப்பா நான் எழுதி இருக்கிறது? புரியல. ஏன்னு எழுதிட்டேன். அந்த இடத்துல நான் என்ன எழுதணும்? சி எழுதணுமா? ஓகே சி எழுத முடியும். இப்போ நான் இந்த இடத்துக்கு வரப்பா. ஃபர்ஸ்ட் இந்த வந்து எலமெண்ட்டுக்கு எழுதுறேன்னு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ. ஓகேங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். ஏவோட ஆர்டர் என்னப்பா? இந்த இதுல இந்த குரூப்ல ஏவோட ஆர்டர் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல ஏவோட ஆர்டர் என்ன? எனிபடி? சார் கொஸ்டின் திரும்ப சொல்லுங்க.
கொஸ்டின் திரும்ப சொல்லணுமா? அது உங்க கீழே எழுதிருக்கேன்ப்பா. ஜிக்கு வாங்க, அந்த ஜிக்கு வாங்க. இங்க ஜிக்கு இந்த ஜில வந்து பாருங்க என்ன எழுதிருக்கேன். இதுல நான் எப்படி எழுதலாமா? ஐ ஸ்கொயர் ஐ பவர் 3 ஐ பவர் 4ன்னு எழுதலாமாப்பா இந்த குரூப்பை? எஸ் சார். அப்ப ஐயோட ஆர்டர் நம்ம கொஞ்சம் கீழே போயிட்டு வருவோமே சின்னது. ஓகே சஞ்சய் சார் வேற யாரு? சார் உங்க வாய்ஸ் பிரேக் அப்பதான் ஆகி மத்தவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சு. அதான் இப்ப கேக்குதுங்களா? சரி ஆன் பண்ணிக்கிறீங்களா? யார் மைக் ஆன் ஆயிருக்கு? ஆதிர் சார், ஆதிர் சார் மீட்ல போடுங்க. ஓகே சஞ்சய் சார். சார் சஞ்சய் சார் பேசுறேன் சார். ஓகே சார். அப்படி பொறுமையா டிஸ்கஸ் பண்ணுவோம், மத்தவங்களுக்கு ரீச் ஆயிடும். ஓகேங்களா? ஆமா, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு மட்டும் சொன்னா போதும். ஜிங்கிற குரூப் எடுத்துக்கிறேன். 1, -1, I, -I. ஓகே எஸ் சார். ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே, இதுல எனக்கு 1ஓட ஆர்டர் 1ன்னு தெரியும், -1ஓட ஆர்டர் 2ன்னு தெரியும். அடுத்தது ஐயோட ஆர்டர் எனக்கு என்ன தெரியும்? 4ன்னு தெரியும். -ஐயோட ஆர்டர் 4ன்னு தெரியும். ஓகே கிளியர்? ஓகேங்களா? இந்த ஜிக்கு பதிலா நான் எப்படி எழுதுறேன்? ஐ ஜென்ரேட்டருங்கிறனால நான் என்ன எழுதுறேன்? 1க்கு பதிலா I பவர் 4ன்னு எழுதுவேன். -1க்கு பதிலா I ஸ்கொயர்னு எழுதுவேன். ஐக்கு பதிலா நான் என்ன எழுதுவேன்? ஐன்னு எழுதுவேன். பவர் -ஐக்கு பதிலா நான் என்ன எழுதுவேன்? ஐ கியூப்னு எழுதுவேன். என்ன எழுதுவேன்? கேள்வி இதுதான் மேம். ஓகேங்களா? இதுல உள்ளது எனக்கு என்ன தெரியும்? இதுல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஒவ்வொன்னோட ஆர்டர் எனக்கு தெரியும். ஒவ்வொரு எலமெண்டோட ஆர்டரும் மேம் இப்ப கேள்வி நான் கேட்கலாங்களா? சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல மேம். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்குல்ல மேம், இந்த I பவர் 4. இந்த I பவர் 4ஓட ஆர்டர் என்ன மேம்? இதோட ஆர்டர் என்ன? 1 சார். I பவர் 4ஓட ஆர்டர் 1. அதாவது இதை டிவைட் பண்ணும், அதானே? நீங்க சொன்ன ஆர்டர் வந்து இதை டிவைட் பண்ணும், குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். கரெக்ட்? எஸ் சார். இதோட ஆர்டர் என்னப்பா? அந்த I ஸ்கொயரோட ஆர்டர் என்ன? I ஸ்கொயரோட ஆர்டர் என்ன? அப்படியே அதோட ஆர்டர் தானே, அப்படியே நேரா தானே எழுதிருக்கு. இல்ல I ஸ்கொயரோட ஆர்டர் என்ன? -1. I ஸ்கொயரோட ஆர்டர் என்ன? I ஸ்கொயரோட ஆர்டர் 2. அதானே இங்க எழுதிருக்கிறோம். ஆமா ஆமா. I ஸ்கொயரோட ஆர்டர் என்ன? கரெக்ட்டுங்களா சார்? கிளியரா? கிளியர். I ஸ்கொயரோட ஆர்டர் 2, அதுவும் என்னது? குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது என்னது? தேர்ட் என்னது? இந்த ஐயோட ஆர்டர் என்னது? 4, அதுவும் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். I பவர் 3ஓட ஆர்டர் என்னது? அதுவும் 4, அதுவும் டிவைட் பண்ணும். அப்ப சைக்கிளிக் குரூப்பா இருந்தா இந்த குரூப்பை டிவைட் பண்ற ஆர்டர்ல எனக்கு எலமெண்ட்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா?
அதுக்கு கரஸ்பாண்டா சப் குரூப்பும் கிடைக்கும். அதுக்கு கரஸ்பாண்டா என்ன கிடைக்கும்? சப் குரூப்பும் கிடைக்கும். கிளியரா சார்? புரிஞ்சது இல்ல புரியல ஏதாச்சும் சொல்லுங்க, அப்பதான் நம்ம அடுத்து போவோம். சார் நீங்க ஏதாச்சும் எதிர்கேள்வி கேட்டு இல்லைன்னா வேற யாரும் கேட்க முடியாது, அவங்களால கொஞ்சம் இதுல இருப்பாங்க. நீங்க ஏதாச்சும் என்ன கேட்க முடியும். நீங்க ஏதாச்சும் எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் சொல்ல வர கான்செப்ட் வேற ஒண்ணும் இல்லை சார். ஒரு குரூப் சைக்கிளிக்கா இருந்தா அதை டிவைட் பண்ற நம்பர்ல கண்டிப்பா சப் குரூப் இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட கான்செப்ட். இதை டிவைட் பண்ற நம்பர் என்ன சார்? 1 1 2 4 சார் நீங்க பேசுறது யார் பேசுறதே எனக்கு கேட்கல. எஸ் சார். அந்த ஆர்டர்லன்னா எனக்கு என்னப்பா இருக்கும்? சப் குரூப் இருக்கும். சப் குரூப் மட்டும் இல்ல, எலமெண்ட்ஸே இருக்கும். அந்த ஆர்டர்ல என்னவா இருக்கும்? சப் குரூப் உள்ள எலமெண்ட்ஸே இருக்கும். என்னவே இருக்கும்? எலமெண்ட்ஸே இருக்கும். புரிஞ்சுதுங்களாப்பா? Yes, sir. எஸ் சார். ஓகே. இப்போ கேள்விக்கு வந்துடலாமா சார்? Yes, sir. சொல்லுங்கப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல சார் 72க்கு 72க்கு போட்டோம். அதோட ஆர்டர் இருந்துச்சு சார். அந்த நம்பர் டிவைடும் பண்ணுச்சு சார். ஆனா அது வந்து நிச்சயமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா சைக்கிள் குரூப்னு அவங்க கொடுக்கல. ஒருவேளை கொடுத்திருந்தா ஓகே கண்டிப்பா சார். சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்ல முடியும். இப்ப நான் அதுதான் கேட்க வரோம். ஓகேங்களா? இப்ப அதுதான் எனக்கு கேட்க வரோம். எனக்கு கேள்வி என்னன்னா 8 8 3 24 24 வச்சுக்கோமே. ஓகேங்களா? இந்த குரூப் சைக்கிள் குரூப். என்ன குரூப்? சைக்கிள் குரூப். ஓகேங்களா? இப்ப நான் கேள்வி கேட்கணுமா? Yes, sir. எஸ் ஓகேங்களா? சார். ஆர்டர் ஆஃப் A ஈக்குவல் டு 2 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? எஸ் சார். 1 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? Yes, sir. எஸ் சார். 3 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? எஸ் Yes, சார். sir. 4 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? எஸ் Yes, சார். sir. 5 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? இருக்காது sir. 5 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? இருக்காதா? ஏன் இருக்காது? இருக்காது. ஏன் இருக்காது? This 5 does not divide பண்ணாது 24. சார். டிவைட் பண்ணாது. அதனால எலமெண்ட்ஸோட ஆர்டர் அங்க என்ன பண்ணல? டிவைட் பண்ணல. டிவைட் பண்ணாதான் இருக்கும். ஓகேவா? அது ABCD EF. அடுத்தது 6 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? Yes, sir. நோ 6 சார். ஆர்டர்ல எலமெண்ட் இருக்கும். இருக்கு அடுத்தது 6 ஆர்டர்ல இருக்கும். அப்புறம் 8 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? இருக்கு sir. 7 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? இருக்காது sir. இருக்காது. இருக்காது. ஓகேவா? இப்ப கேள்வி அடுத்தது 8 வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? அடுத்தது 12 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? இருக்கு sir. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு Yes. எம் வச்சுக்குமா? எம் 12 ஆர்டர்ல இருக்கும். வேற அப்புறம் என்ன ஆர்டர்ல சொல்லலாம்? 24 ஆர்டர்ல இருக்கு sir. 24 ஆர்டர்லயா? 24 ஆர்டர்ல எலமெண்ட் இருக்குமா? இருக்கு sir. இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு ஆர்டர்லயும் எலமெண்ட் இருக்குதுன்னா அதை ஜெனரேட் பண்ற மாதிரி உங்களால என்ன பண்ண முடியும்? சப் குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? சப் குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப நான் கேள்வி கேட்கலாமா? 2 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? எஸ் சார். இருக்கும். ஆமா 1 sir. ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? Yes, sir. எஸ் சார். 3 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமா? Yes, sir. இப்போ 4 ஆர்டர்ல இருக்கும், 6 ஆர்டர்ல இருக்கும், 8 ஆர்டர்ல இருக்கும், 12 ஆர்டர்ல இருக்கும், 24 ஆர்டர்ல இருக்கும். ஏன் இது இந்த ஆர்டர்ல இருக்கும்னா குரூப் என்ன குரூப்? Yes. சைக்கிள் குரூப். சைக்கிள் குரூப். சைக்கிள் குரூப்பா இருந்தா அதை டிவைட் பண்ற நம்பர்ல எல்லா ஆர்டர்லயும் எலமெண்ட்ஸும் குரூப்பும் இருக்கும். என்னது? எலமெண்ட்ஸும் குரூப்பும் இருந்தது அந்த குரூப் என்னவா இருக்கும்? சைக்கிள். அந்த குரூப் என்னவா இருக்கும்? சைக்கிள். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல மேம். புரிஞ்சுதுங்களா? Understood. எஸ் சார். வேற ஒண்ணும் இப்ப நேரா நம்ம இதுதான் அந்த இதை பத்தின உள்ளது. ஓகேங்களா? இதுக்கப்புறம்னா அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். அடுத்த கான்செப்டுக்கு போலாமா? Yes, sir. சரி. இப்ப சைல தேர்ட் தேர்றதுக்கு வரும். சைலோ தேர்ட் தேர்றதுக்கு வரும். இப்போ சைல தேர்ட் தேர என்ன சொல்லு? யாராச்சும் ஒருத்தவங்க சைல தேர்ட் தேர். Number of P silo subgroup. P silo subgroup
இஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கும் 1 பிளஸ் கேபி ஃபார்ம்ல இருக்கும். அண்டு என்னவா இருக்கணும், அந்த 1 பிளஸ் கேபிங்கிறது என்னவா இருக்கணும், டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிஆர், டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிஆர். ஓகேங்களா? அப்படி இருந்துன்னா அந்த 1 பிளஸ் கேபி தான் என்னது, நம்பர் ஆஃப் பி சைல சப் குரூப்பா இருக்கும். என்னவா இருக்கும், நம்பர் ஆஃப் பி சைல சப் குரூப்பா இருக்கும். யாருக்காச்சும் ஏதாவது டவுட்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துரும். ஓகேங்களா? ஹலோ சிந்து, பூமிகா, நீங்க பேசுறது கேட்கலப்பா, லைன்ல இருக்கிறீங்களா? எஸ் சார். ரைட், சரி, இப்போ வந்துருவோம். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம், என்னது 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 கியூப் வச்சுக்குமா, 2 கியூப் இன்ட்டு 3ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? எனக்கு என்னதுன்னா ஆர்டர் ஆஃப் ஹச், இந்த ஹச் ஆர்டர்ல எத்தனை 2 பவர் 3 ஆர்டர்ல சப் குரூப் இருக்குமாப்பா? எஸ் சார். இருக்குன்னா அது எப்படி தெரியும்? சைலோஸ் தியரம். பை செகண்ட். சைலோஸ் தேரும், பை சைலோஸ் தேரும். ஓகே, பை சைலோஸ் தேரம் படி தெரியும். ஓகேங்களா? சரி, இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, எத்தனை சப் குரூப் இருக்கும் அதுதான் கேள்வி. ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்குமா அந்த ஆர்டர்ல? அதுக்கு தான் இந்த சைலோ தேர்டு தேரம். அதுக்கு தான் என்ன எதுக்கு யூஸ் பண்றோம், சைலோ தேர்டு தேரத்தை யூஸ் பண்றோம். கிளியருங்களா? Yes, sir. எஸ் சார். அப்ப எத்தனை இந்த மாதிரி எத்தனை சப் குரூப் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபார்ம் தான் அவங்க கொடுத்துட்டாங்க, 1 பிளஸ் கேபி. அப்புறம் நம்பர் ஆஃப் என்னது 2 சைலோ சப் குரூப் எத்தனை இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அப்ப பார்க்கணும் என்ன பண்ணோம், 1 பிளஸ் கேபி ஃபார்ம். கேபி ஃபார்ம்ங்கிறது 1 பிளஸ் என்னது 2 கேவா, 2 கே. ஓகேவா? கேவுக்கு பதிலாக நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், கே ஈக்குவல் டு 0 1 2 3 அண்ட் ஸோ ஆன். சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும், 0 போட்டீங்கன்னா 1 வரும், 1 போட்டீங்கன்னா 3 வரும், 5 வரும், அப்புறம் என்ன வரும், 7 வரும், 9 வரும், அண்ட் ஸோ ஆன். இப்படி போகும். இதுல உள்ள நம்பர்ல எந்த நம்பர் உங்களோட ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும்பா? இதுல உள்ள நம்பர்ல 1 டிவைட் பண்ணுமா? 1, 3. 1 3, அப்புறம் 3 டிவைட் பண்ணும். வேற எதை டிவைட் பண்ணும்? ஸோ 1 3 தான் டிவைட் பண்ணும், மற்ற டிவைட் பண்ணாது. ஓகேங்களா? Where did you get one? எஸ் ஆமா, சார். இந்த காம்பனண்ட்டை மட்டும் டிவைட் பண்றது பார்த்தா போதும் நீங்க. ஓகேங்களா? அப்போ 1 3 தான் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ என்னது, நம்பர் ஆஃப் பீஸ் சைல சப் குரூப் எத்தனை இருக்கலாம், எய்தர் 1 இருக்கலாம், ஆர் என்னவா இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆர் என்னவா இருக்கலாம், 3 இருக்கலாம். கிளியருங்களா? எஸ் சார். அவ்வளவுதான் 3 இருக்கலாம். ஓகே, கிளியர் தானே? இப்போ நம்ம இப்போ கொஸ்டினுக்கு போடலாமா? சப்போஸ் ஒருவேளை 1 இருந்ததுன்னா, ஒரே ஒரு குரூப் தான் இருந்ததுன்னா, இந்த குரூப் நம்ம என்னவா இருக்கும், அந்த சப் குரூப் என்னவா இருக்கும், ஒரே ஒரு யூனிக்கா இருந்ததுன்னா, அந்த குரூப் என்ன இருந்ததுன்னா யூனிக்கா இருந்ததுன்னா, அந்த ஹச் இந்த 2 சைல சப் குரூப் இருக்குல்ல, 2 சைல சப் குரூப் என்னவா இருக்கும், நார்மலா இருக்கும். என்னவா இருக்கும், நார்மலா இருக்கும். கிளியருங்களா? எஸ் சார். ஓகே தானே? வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்டுமே? யாருக்காச்சும் ஏதாவது டவுட்? Sir, 1 plus 2 k போட்டிருக்கீங்களா? அந்த ஆமா 2 வந்து அந்த ஆர்டர் ஆஃப் h is equal to 2 prime தான் அந்த 2k போட்டிருக்கீங்களா? ஆமா மேம், ஆமா. ஆ, இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்குல்ல, பி ம். பவர் 3 ஆ, ஆமா, பி அந்த தான், இந்த பி தான். அந்த t தான் அந்த 2. அதுக்கப்புறம் k க்கு வேல்யூ வந்து 0ல சப்ஸ்டிட் பண்ணோம். 0 போடும்போது 1, 1 போடும்போது 2. ஓகே ஆமா எஸ். ஆமா ஓகே. சார், ரைட், போயிடலாங்களா, கணக்கு போயிடலாங்களா? அப்படின்னா இந்த எஸ் கொஸ்டினுக்கு சார். நீங்க அப்ப இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாம். அடுத்த ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லைன்ட்டீங்க, செகண்ட் ஆன்சர் எஸ்ன்ட்டீங்க, அப்புறம் எந்த ஆன்சர், தேர்டு ஃபோர்த்து சொன்னீங்கன்னா நீங்க ரைட். எது எது ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிறது. இதுல பாருங்க என்ன வரும், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 45. 45 நான் எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் இன்ட்டு 5ன்னு எழுதலாம். எனக்கு இங்க என்ன பார்க்கணும், நார்மல்னு சொல்லணும். எதை சொல்லணும், நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன சப் குரூப் கிடைக்க சான்ஸ் இருக்கு, 3 சைடுல சப் குரூப் கிடைக்க சான்ஸ் இருக்கு, 5 சைடுல சப் குரூப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்போ 3 சைடுல சப் குரூப்பை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், 1 பிளஸ் 3k
3க்கு என்னென்ன எலிமெண்ட் வரும்? எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? 1 1 வரும். 4 7 4 1 4 7 1 4 7 ஆ ஓகே ரைட். இப்படிதான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த நம்பர் மேம் டிவைட் பண்ணும்? 1 டிவைட் பண்ணும். அப்புறம் வேற எதுவும் டிவைட் பண்ணும்? 4 டிவைட் பண்ணுமா? இதை வேற எதுவும் டிவைட் பண்ணாது. அப்போ 1 தான் டிவைட் பண்ணும். 1 தான் டிவைட் பண்ணும்ல. ஓகே 1 நார்மல். அப்போ 1ன்னா நார்மல். ஸோ அப்போ என்னது? அந்த ஆப்ஷன் ரைட். ஓகே அதுல மிஸ் ஆயிருக்கு இருக்கு. சிங்கிற ஆப்ஷன் கரெக்ட். புரியுதுங்களா? ஓகே அப்போ 3 சைடுல சப் குரூப் என்னவா தான் இருக்கு? நார்மலா தான் இருக்கு. 3 சைடுல சப் குரூப் என்னவா தான் இருக்கு? நார்மல். நார்மலா தான் இருக்கு. அடுத்து 5 சைடுல சப் குரூப்புக்கு வாங்க. 5 சைடுல சப் குரூப் என்ன வரும்? 1 வரும். அப்புறம் 6 1 அடுத்தது 11 6 1 6 அப்புறம் 11 அப்படி 11 இருக்கும். 17 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இதுல என்ன இருக்கும்? 1 டிவைட் பண்ண 45. இதுலயும் 1 தான் டிவைட் பண்ணும். 1 மட்டும் தான். இதுவும் என்னதான்? நார்மல் தான். அப்ப ஆன்சர் என்னது இதுக்கு? BCD மூணுமே இதுக்கு ஆன்சர். கிளியர் மேம்? எஸ் சார். ஓகேவா? அடுத்துக்கு போலாங்களா? எஸ் சார். அப்ப அடுத்துக்கு போலாம்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 60. 60னா என்ன தெரியும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 5ன்னு தெரியும். அப்ப நான் என்ன பார்க்கணும்? இதுல 5 சைடுல சப் குரூப் பார்க்கணும், 3 சைடுல சப் குரூப் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வருவோம். அப்புறம் பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாமா மேம்? யாராச்சும்? ஓகே ஃபர்ஸ்ட் 5 சைடுல சப் குரூப் பார்க்குறோம். 5 சைடுல சப் குரூப்னா என்ன வரும்? 5 சைடுல சப் குரூப் என்ன வரும்? 1 + 5k வருமா? கரெக்ட். ஓகே இதுல என்ன வரும்? 1 வரும். அப்புறம் என்ன சொன்னீங்க? 6 வரும், 11 வரும், அப்புறம் 1 6 11 அவ்வளவுதானே மேம்? ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா 17 எக்ஸெட்ரா. 70. இதுக்கப்புறம் டிவைட் பண்ணாது. எந்த நம்பர் டிவைட் பண்ணும் இதுல? 1 6 1 6 1 6 டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அவங்க என்ன கொடுத்தாங்க? 6 5 5 7. இல்ல நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்க. சிம்பிள் குரூப். சிம்பிள் குரூப்னா என்ன இருக்கணும்? நார்மல் சப் ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்காது. ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்காது. அதனால கண்டிப்பா என்னவா இருக்க முடியாது? யூனிக் தான். ஒரே 1 தானே நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அது என்னவாயிடும்? நார்மல் சப் நார்மல் ஆயிடும். அதனால 1 இருக்க முடியாது. அப்ப எதுவா தான் இருக்க முடியும்? 6 மட்டும் தான் இருக்க முடியும். 6 தான் இருக்க முடியும். அப்ப 5 சைடுல சப் குரூப் எத்தனை தான் இருக்கு? 6 தான் இருக்கும். 6 எத்தனை தான் இருக்க முடியும்? 6 தான் இருக்கும். கிளியரா மேம்? எஸ் சார். சரிங்களா? சரி அடுத்தது அதே போல வேகமா சொல்லுங்க. அடுத்ததுக்கு சொல்லுங்க. 3 சைடுல சப் குரூப் ரைட்டா? அந்த ஆன்சர் 3 சைடுல சப் குரூப் சொல்லுங்க. 1 + 3k என்னென்ன ஆன்சர் வரும்? 1 வரும். 4 4 1 4 7 7 11 10. ரைட்டு. இதுல என்ன சிம்பிள் குரூப்புங்கனால 1 இருக்க முடியாது. எது இருக்கலாம்? 4 4 அவ்வளவுதானே? 10 10 இருக்கா? 10 வேற என்ன இருக்கலாம்? 4 or 10 இருக்கலாம். 4 or 10 இருக்கலாம். அவங்க என்னதான் கொடுத்துக்கிறாங்க? 4 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அது என்ன பண்ண முடியாது? நான் சொல்ல முடியாது. 4 இருக்கலாம் அல்லது என்ன இருக்கலாம்? 4 இருக்கலாம் அல்லது 10 இருக்கலாம். ஓகேங்களா? எஸ் சார். கிளியருங்களா மேம்? எஸ் சார். நம்ம அடுத்துக்கு போயிடலாம். சரி ரைட். அடுத்து என்ன கேட்டாங்க? குரூப்போட ஆர்டர் சைக்கிளிக்கானு கேட்டாங்க. 6 ஆர்டர் உள்ளது சைக்கிளிக்கானு கேட்கறாங்க. இந்த 6 ஆர்டர் உள்ள சப் குரூப் சைக்கிளிக் ஆர்டர் 6 ஆர்டர் உடைய மாதிரி சைக்கிளிக் சப் குரூப் இதுல இருக்குமான்னு கேக்குறாங்க. ஓகேங்களா?
சரி, அது இருக்குமான்னு நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு? சரி, இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கட்டும். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லுது? ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் படிங்க மேம். என்ன சொல்லிருக்கு? Unique T element of guess order. Unique element of Unique order. element of order. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் கேட்பேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2 சைடுல சப் குரூப் இருக்கா மேம்? இதுல Yes, 2 sir. இருக்குன்னா அதோட இருக்கு சார். ஆர்டர் என்ன? 4. அதோட ஆர்டர் என்ன? 2 ஸ்கொயர் தட் இஸ் 4. 4. ஓகேங்களா? அதோட ஆர்டர் என்னது? 2 ஸ்கொயர் தட் இஸ் 4. ஓகேங்களா? இதான் அதோட ஆர்டர். ஓகே, Okay, கிளியர்? sir. யாருக்காவது டவுட்? No, sir. இல்ல, சரி, ரைட். 4. இப்ப நம்மளுக்கு தேவை இந்த 4 ஆர்டர் உடையதுல என்னென்ன எலிமெண்ட் இருக்கலாம்? இதுல 4 எலிமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன எலிமெண்ட்? ஒரு எலிமெண்டோட ஆர்டர் ஐடென்டிங்கிறதுனால அதோட ஆர்டர் ஒண்ணா இருக்கும். ஓகேங்களா? மத்த 3 எலிமெண்டோட ஆர்டர் என்னவா இருக்கலாம்? 2, 2 என்னவா இருக்கலாம்? 2வா இருக்கலாம் அல்லது என்னவா இருக்கலாம்? 4ஆ இருக்கலாம். 4. 2வா இருக்கலாம், என்னவா இருக்கலாம்? 4ஆ இருக்கலாம். 2வா இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம்? 4ஆ இருக்கலாம். சப்போஸ் 4ஆ இருந்ததுன்னா அந்த குரூப் என்னவா இருக்கும்? சைக்ளிக். சைக்கிளிக்கா இருக்கும். சைக்கிளிக்கா இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? அதை டிவைட் பண்ற நம்பர்ல எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறோமா இல்லையா? Yes, sir. அப்ப டிவைட் பண்ற நம்பர்ல எலிமெண்ட் இருக்கும். எத்தனை எலிமெண்ட் இருந்திருக்கும் அப்போ? கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட் இருந்திருக்கும்? மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு? இல்ல 4 elements. 4 எலிமெண்ட் இருக்கு. அப்போ 4 எலிமெண்ட் என்னது? ஐடென்டி A1 A2 A3ன்னு எடுத்துக்கிறேன்னு. ஓகேங்களா? கிளியருங்களா? ஓகேங்களா? Yes, sir. இது சைக்கிளிக்கா இருந்ததுன்னா அந்த 2 எலிமெண்டோட போவ மீதி ஒரு எலிமெண்ட் தான் என்னவா இருக்கும்? 2 ஆர்டரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே, Yes, கிளியர்? sir. ஓகேங்களா? அப்ப ரைட்டா இருக்கலாம். இந்த ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? அப்ப என்னவா இருக்கலாம்? ரைட்டா இருக்கலாம், அந்த 4th ஆப்ஷன். ஆனா இது சைக்கிளிக்குங்கிறதுக்கு என்ன உறுதி? சைக்கிளிக்கா இருக்குங்கிறதுக்கு என்ன அவசியம்? கண்டிப்பா அது சைக்கிளிக்கா இருக்கணுமா? நீங்க உறுதியா என்ன சொல்லலாம்? அது எபிலியன்னு சொல்ல முடியும். ஏன்னா பி ஸ்கொயர், அதனால என்னன்னு சொல்லலாம்? எபிலியன்னு சொல்லலாம். இது சைக்கிளிக் எப்படி சொல்லப்படுறது உறுதியா? சைக்கிளிக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா என்னது? கண்டிப்பா 4 ஆர்டர் உடைய எலிமெண்ட் அதுல இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. எல்லா எலிமெண்ட் ஆர்டரும் 2ஆ கூட இருக்கலாம். எல்லா எலிமெண்ட் ஆர்டரும் என்னவா கூட இருக்கலாம்? 2ஆ கூட இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா மேம்? Yes, sir. அதனால அது கண்டிப்பா 4 ஆர்டர் உடைய எலிமெண்ட் அதுல இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. அப்ப என்னவா இருக்கலாம்? 2ஆ கூட இருக்கலாம். அப்ப இந்த எலிமெண்டோட ஆர்டர் மொத்தமே என்னவா கூட இருக்கலாம்? 2ஆ கூட இருக்கலாம். கிளியர்? யாராவது பேசினாதான் மேம் ஏதாவது பண்ண முடியும். Yes, sir. Yes, sir. ஓகேங்களா? அதனால என்னது? 4th ஆப்ஷனை என்னால உறுதியா சொல்ல முடியாது. 4th ஆப்ஷனை என்னால உறுதியா சொல்ல முடியாது. யாரும் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க மேம். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யாரும் தெரியல, இறைச்சலா இருக்கு. யாரும் தெரியல. இப்ப இறைச்சல் இருந்துச்சு. ஓகே, ரைட். ஓகேங்களா? சிந்து ஓகே, கிளியர்? எஸ் சார். ஓகே, ஓகே. சரி, ரைட். இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அப்ப தேர்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. தேர்ட் ஆப்ஷன் ஏதாச்சும் சொல்ல முடியுமா உங்களுக்கு? தேர்ட் ஆப்ஷனை சொல்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா ஏதாச்சும் இருக்கா? சரி, நம்ம இங்க வந்துரும். ஓகே, ஹலோ, யாராச்சும் இருக்கிறீங்களா மேம் லைன்ல? Yes, sir. சரி, ரைட். இப்போ நான் ஒரு குரூப் வந்து சைக்கிள் குரூப்னு எடுத்துக்கிறேன் மேம். ஒரு குரூப் என்ன எடுத்துக்கிறேன்? ஜிங்கிறது என்ன குரூப் எடுத்துக்கிறேன்? சைக்கிளிக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிறேன்? சைக்கிளிக்குன்னு எடுத்துக்கிறேன். கிளியருங்களா? ஆன்லைன் கிளாஸ். யாரோ பேசுறீங்க மேம். ஓகேங்களா? ஜிங்கிற குரூப் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? சைக்கிளிக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த குரூப்ல எடுக்கிற சப் குரூப் நார்மலா இருக்குமா மேம்?
ஹலோ இருக்கும் சார். அதுல எடுக்கிற ப்ராப்பர் குரூப் என்னவா இருக்கும்? நார்மலா இருக்கும். நார்மலா ஓகேங்களா? கிளியருங்களா? கிளியர் சார். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? சிம்பிள்னு கொடுத்துட்டாங்கல்ல. ஆமா. கொடுத்ததுனால எனக்கு ப்ராப்பர் சப் குரூப் நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்ப நார்மலா இல்லனாவே எனக்கு என்னது 6 ஆர்டர்ல சப் குரூப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. நான் நேத்து அந்த ப்ராப்பர்ட்டி சொன்னேனே, HKன்னு 2 சப் குரூப் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் வந்து எனக்கு சப் குரூப்பா இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு நார்மலா இருக்கணும். ஏதோ ஒண்ணு நார்மலா இருக்கணும். ஏதோ ஒண்ணு நார்மலா இருக்கும்னு சொன்னேன். நீங்க தான் சொல்லிட்டீங்க நார்மலே கிடைக்காதுன்னு. அப்புறம் எப்படி 6 ஆர்டர்ல எனக்கு வந்து நார்மல் சப் குரூப் கிடைக்கும்? புரியுதுங்களா? ஓகே எஸ் சார். சார். புரியுதுங்களா? நான் சொல்ற வருது புரியுதுங்களா கான்செப்ட்? புரியுது சார். இப்ப நீ அதனால எனக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இல்ல? 6 ஆர்டர்ல எனக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இல்ல? குரூப் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல. 6 ஆர்டர்ல என்ன கிடைக்க வாய்ப்பு இல்ல? சப் குரூப் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல. அங்க எழுதுறேன் பாருங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு புரியும். எனக்கு ஆர்டர் ஆஃப் ஏ 3 ஆர்டர்ல எலிமெண்ட் கிடைக்குமாப்பா இதுல? இந்த குரூப்ல 3 ஆர்டர்ல எலிமெண்ட் கிடைக்குமா? எஸ் சார். 2 ஆர்டர்ல எலிமெண்ட் கிடைக்குமா? எஸ் சார். ரெண்டுத்தையும் கிடைக்கும். ஓகேங்களா? இங்க 3 ஆர்டர்ல சப் குரூப் கிடைக்குமா? எஸ் சார். கிடைக்கும். 2 ஆர்டர்ல சப் குரூப் கிடைக்குமா? எஸ் சார். ஓகேவா? இது சைக்கிளிக்கா? எஸ் சார். இது சைக்கிளிக்கா? எஸ் சார். இது நார்மலா? இந்த சப் குரூப் நார்மலான்னு கேட்டேன். இல்ல. எஸ் சார். இந்த சப் குரூப் நார்மலா? எஸ் சார். எஸ் சார். குரூப் நார்மலா? அப்ப நான் கேள்வி என்னன்னா, இந்த சப் குரூப் இதோட சப் குரூப்பா? இந்த 60யோட சப் குரூப்பா இது நீங்க எழுதுனது? இருக்காது. இந்த 60ஓட சப் குரூப்பான்னு கேட்டேன் நான். எஸ்ஆர் சொல்லுங்க, அப்புறம் இருக்குமா இல்லையான்னு சொன்னேன். எஸ் சார். அப்ப 60ஓட சப் குரூப்னா நீங்க தான் சிம்பிள்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நார்மலா இருக்கும்? சிம்பிள் குரூப்னு சொல்லிட்டீங்களே இந்த 60ங்கிறது. ஹலோ, ஏதாச்சும் பேசுங்க. பேசுனாதானே வர முடியும். எஸ் சார். எஸ் சார். ஓகேங்களா? அப்ப இது நார்மல் கிடையாது. ஓகேங்களா? இது நார்மலா? இந்த சப் குரூப் நார்மலா? இந்த கேங்கிற சப் குரூப் நார்மலா? நோ சார். நார்மல். நார்மலா இருந்தா தானே அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றதுல எனக்கு என்ன கிடைக்கும்? ஆர்டர் ஆஃப் HK ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஆர்டர் ஆஃப் H இன்ட்டு ஆர்டர் ஆஃப் A பை ஆர்டர் ஆஃப் H இன்டர்செக்ஷன் K. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா என்ன வரும்? 6 வரும். 6 ஆர்டர்ல என்ன கிடைக்கும்? ஒரு சப் குரூப் கிடைக்க முடியும். ஃபர்ஸ்ட் இது இல்லை, ஏதாச்சும் நார்மலா இருந்தா தான் இந்த ப்ராசஸே நடக்கும். ஏதாச்சும் ஒண்ணு நார்மலா இருந்தா தான் நடக்கும். இங்க என்ன ஆகல? ஏதாச்சும் ஒண்ணு நார்மல் இல்ல. இந்த இடத்துல என்னது? ரெண்டுமே நார்மல் இல்ல. ரெண்டுமே என்ன இல்ல? நார்மல் இல்ல. அதனால இப்படி ஒண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்படி ஒண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுங்களா? இப்ப எஸ் கிளியருங்களா? சார். கிளியருங்களா? அதனால என்ன இல்ல? தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் இருக்க முடியாது. ஓகேவாப்பா? எஸ் சார். அப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? அந்த இடத்துல கூட ஒரு நல்ல ஐடியா விட்டுட்டு வந்துட்டேன். அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 சைடுல சப் குரூப்போட ஆர்டர் என்னப்பா? 4. 2 சைடுல சப் குரூப்போட ஆர்டர் என்னது? 4. ஓகேங்களா? இந்த 4 வந்து நம்ம என்னது சைக்கிளிக்கா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லதான் வந்தோம். ஏன் சைக்கிளிக்கா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் வரோம். ஓகேங்களா? கிளியர்? ஹலோ, கவனிக்கிறீங்களாப்பா? எஸ் சார். எஸ் சார்.
ஒருவேளை இது சைக்கிளிக்கா இருந்தா, இது ஒருவேளை என்னது, இது சைக்கிளிக்கா இருந்தா, ஓகேங்களா, இதுல இருந்து ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆர்டர் ஆஃப் ஏங்கிற எலமெண்ட் 2 ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் கிடைக்குமா? எஸ் சார். அந்த அந்த ஆர்டர்ல ஒரு சப் குரூப் கிடைக்குமா? எஸ் சார். அந்த சப் குரூப் இது சைக்கிளிக்குங்கிறதுனால இது நார்மலா இருக்குமா? ஹலோ, எஸ் ஆர் நோ? சார் இது சைக்கிளிக்காங்கிறதுனால இதுல இருந்து எடுக்கப்படுற சப் குரூப் நார்மலா இருக்குமா? நார்மல். நார்மல். இந்த சப் குரூப் இதோட சப் குரூப் தானே, மெயினோட சப் குரூப் தானே? ஆமா. அப்ப அந்த அப்ப அதோட சப் குரூப்ங்கிறதுனால நார்மலா இருக்குமா? இருக்காது சார். இருக்காது சரியா? சார். சிம்பிள் இருக்காதுல. சிம்பிள். அப்ப இருக்க முடியாதுங்கறனால சைக்கிளிக்கா இருக்க முடியாது. ஒருவேளை சைக்கிளிக்கா இருக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்க முடியாது. அதனால 4 ஆர்டர்ல சைக்கிளிக்கா இருக்க முடியாது. அதனால 4 ஆர்டர்ல எலமெண்ட் கிடைக்காது. 2 ஆர்டர்ல தான் கிடைச்சாகும். அதனால என்னது, ஒரே ஒரு எலமெண்ட்னு சொல்றது அங்க தப்பு அப்படின்னு சொல்றோம். இதுல இன்னும் நிறைய கேள்வி டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. அப்பதான் அத இன்னும் உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போக முடியும். இல்ல புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல சார், இன்னும் நிறைய டவுட் இருக்கு, எங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குன்னா எங்க லாக் ஆகி நிக்கிறோம் அப்படிங்கறதுல நீங்க எதாவது கேட்டா மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாடல்ல இன்னொரு கொஸ்டின் இருந்தா சென்ட் பண்றீங்களா சார்? இந்த மாடல்ல சிம்பிள் குரூப் மாடல்லையா, இல்ல இந்த மாடல்லையவா? நான் காட்டுறேன். அப்ப அடுத்த கொஸ்டின் போடுவோம். ஓகே சார். நான் இந்த கொஸ்டின்ல வேற ஏதாச்சும் எங்கேயாச்சும் லாக் பண்ணி நிக்கிறேன் சார், எனக்கு ஏதாச்சும் அப்படியே எதுவும் ஒண்ணு தெரியல, என்ன புரிஞ்சுதா புரியலையாங்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க என்னட்ட பேசலாம். நீங்க ஏதாச்சும் பேசினாதான் அந்த உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களை போய் ரீச் ஆயிடுச்சுங்கிறதே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அதனாலதான் நான் அப்படியே நின்றுட்டு எங்கேயும் ஒரு இதா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறேன். அதனால நீங்க எதை கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோமா? டவுட் இருக்கும்போது கேக்குறீங்களா? எஸ் சார். வேற என்ன கொஸ்டின் இருக்கு இதுல? இந்த கொஸ்டின் சொல்லுங்களா? இந்த கொஸ்டின் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்களா? ஹலோ, எஸ் சார். சரி ரைட்பா. நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே, சப்போஸ் ஒரு ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஒரு 3 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கிறப்பா. ஓகே, ஹலோ, யாராச்சும் ஓகே சொல்லுங்கப்பா. ஓகே ஓகே சார். ஓகே, 3 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 6. ஓகே, ஓகே சார். ரைட். இப்போ கேள்வி என்னன்னா, இதுல நான் என்ன பண்ணலாம், இந்த 3 பவர் என்ன, இந்த ரிமைனிங் ஃபேக்டர் பத்தி எனக்கு கவலை இல்லை. சப்போஸ் நான் கேன்னு எடுத்துக்கிறேன், அந்த கேவ் வந்து 3 டிவைட் பண்ணக்கூடாது, 3 ஃபேக்டர் டிவைட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த பாக்ஸ்ல என்ன ஒரு ஆன்சர்? ஹையஸ்ட் 3 பவர் ஃபேக்டர் 1 தான் வருமா? 1. ஓகே, வெரி குட் 1. ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என்ன பண்றேன்னா 5 ஃபேக்டோரியல் என்ன எடுத்துக்கிறேன், 5 ஃபேக்டோரியல் எடுத்து. ஓகேவா? யாராச்சும் ஓகே சொல்லுங்க. ஹலோ, எஸ் சார். ஓகே ரைட். இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த 2 பவர் அந்த பாக்ஸ்ல ஹையஸ்ட் ஃபேக்டர் என்ன வரும்? சப்போஸ் இங்க கே என்னது, 2 வந்து டஸ் நாட் டிவைட் கே, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த பாக்ஸ்ல என்ன ஆன்சர் வரும்? 3 டஸ் நாட் டிவைட் கே, அந்த மாதிரி ரிமைனிங் டேம் அது. ஓகேங்களா? பாக்ஸ்ல என்ன வரும்? என்ன வரும்? யாரும் சொல்றீங்க சொல்லுங்க. என்னது 3? ஓகேங்களா? 3 எப்படி வந்தது? எங்க பாப்பீங்க 5 ஸ்கொயர் 1 × 2 × 3 × 4 × 5 இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2 பவர் 3 × என்னது 15. 15 இதான் வரும்ல? இதானே கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகேங்களா? அதுதான் 3 ஃபேக்டர். ஓகேங்களா? இந்த 3 ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஐடியா சொல்லி தந்தேன், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி தந்தேன், இந்த ஹையஸ்ட் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? என்ன ஐடியா சொல்லி தந்தேன்?
இன்டெகிரல் பார்ட் தேரம்னு சொல்லி தந்தேன். இன்டெகிரல் பார்ட் தேரம். ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 5 ஃபேக்டோரியலை என்ன பண்ணுங்க, 5 என்ன பண்ணுங்க, 2 ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வந்தது? ஹலோ 2 எகைன் என்ன பண்ணும், அந்த 2வை 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன வந்தது? 1. இந்த டோட்டல் தான் அதோட பவரா இருக்கும். இந்த டோட்டல் தான் என்ன இருக்கும், அந்த ஃபேக்டரா இருக்கும். புரியுதுங்களா? கிளியரா? யாராச்சும் நீங்க பேசினாதான் புரியும். இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்க சார். மேம் என்னோட எய்ம் வந்து என்னன்னா இந்த ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது தான். என்னோட எய்ம் என்னது, இந்த ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இந்த 2 பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது தான். இந்த 2 பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு தேரம் சொல்லியிருந்தேன். என்ன தேரம் சொல்லியிருந்தேன் அப்படின்னீங்கன்னா, இதுதான் அந்த தேரம். இந்த ரிசல்ட் எழுதிருக்கிறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ஓகேங்களா? ஃபேக்டோரியல்ல அதோட ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், p ஆல டிவைட் பண்ணணும். அடுத்து p² ஆல டிவைட் பண்ணுங்க. எதை வரைக்கும்னா p பவர் k n - 1 வரைக்கும் டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, அந்த ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் என்னன்னா நீங்க இதுல வச்சு வரேன். இப்போ என்ன வச்சுக்கணும், இதுல பாத்துக்கோமே. இப்போ நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, 100 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எப்படி எழுத போறீங்க, 3 பவர் என்ன இன்ட்டு கே அப்படின்னு எழுதுறீங்க. இந்த கேங்கிறது என்னது, k ஆல டிவைட் ஆகாத நம்பர் 3. ஓகேங்களா? அப்படி ஆகாத நம்பர். ஓகேங்களா? இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லணும், இந்த 100 போய் அந்த தேரம் என்ன 3 ஆல டிவைட் பண்ணு. என்ன வரும்? 33. இன்டெகிரல் பார்ட்டுங்கிறதுனால நீங்க என்ன அந்த டெசிமலை விட்டுருங்க. 33 ஆல அப்புறம் டிவைட் பண்ணுங்க 11. ஓகே. மறுபடியும் 11 ஏதாவது டிவைட் பண்ணுங்க, 3 ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 3 மறுபடியும் 3 ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 1. அவ்வளவுதான் இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஒரு 4, ஒரு 5. 5ன்னா என்னது 8. மீதி இங்க என்ன வந்து 4 48. அந்த இடத்துல 48 இந்த பவர்ல இருக்குது. 3 பவர் 48 அதை டிவைட் பண்ணும். எதை? 100 ஃபேக்டோரியல். 49 அதை டிவைட் பண்ணாது. புரிஞ்சுதுங்களா மேம்? ஹையஸ்ட் ஃபேக்டரே இதுதான். ஹையஸ்ட் இதுதான். ஓகேங்களா? 3 பவர் சம்திங் எடுத்துருக்கீங்க. 3 பவர் 48 தான் எப்படி வருது அப்படின்னு சொல்லுங்க. பட் ஏன் சார் நமக்கு 3 எடுத்து புரியல. 3 பவர் 40 மேல அந்த பவர்ல வந்து 48 எப்படி வந்துச்சுன்னு இப்ப சொல்லி கொடுத்தீங்க சார். அது ஓகே, அது கிளியர் சார். ஆனா ஏன் 3 பவர் 3 ஏன் சார் அங்க போட்டுருக்கீங்க? அது இல்ல, அந்த 3 ஃபேக்டர் இருக்கு. நீங்க 2 ஃபேக்டரோட கண்டுபிடிங்க, 5 ஃபேக்டர் கண்டுபிடிங்க. எனக்கு தேவை என்ன ஃபேக்டரோ அதுக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல 5 ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 5 ஃபேக்டர் சரி, புரியுது. ஃபேக்டர். இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன் மேம், இத உச்சபட்சமா 3 பவர் எது டிவைட் பண்ணும் இது அப்படின்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? 3 பவர் 48 அதானே சொல்லுவீங்க. 3 பவர் 48 ஆமா சார். இன்டெகிரல் தேரம் படி தெரியும். அந்த இன்டெகிரல் பார்ட். ஓகேங்களா? அதுதான் அங்க சொல்ல வருது. ஓகேங்களா? கிளியருங்களா? இப்போ நேரா நம்ம அந்த அந்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த கொஸ்டின் அதுதான். ஓகேங்களா? என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, என்ன கொடுத்துக்கிறாங்க, S20 தானே கொடுத்துக்கிறாங்க. ஹலோ யாராச்சும் மேம்? S20 தானே கொடுத்துக்கிறாங்க. ஹலோ நீங்க பேசுறது கேட்கல மேம். the order of S20 equal to என்ன மேம் வரும்? 20 ஃபேக்டோரியல். கரெக்ட்? இதெல்லாம் எனக்கு எந்த நாலேஜ் இல்ல சார். இல்ல மேம், order of Sn equal to n ஃபேக்டோரியல். ஓகேங்களா? நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிமெட்ரி குரூப்போட ஆர்டர் வந்து n ஃபேக்டோரியல். அப்ப என்னது? அப்ப S20 ஓட ஆர்டர் வந்து அப்ப order of S is equal to 20 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்ப இதுல கேட்க போற கேள்வியை மட்டும் சொன்னா போதும், எனக்கு நேரா அந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம இப்போ நான் கேட்க போறது இதுதான். இப்போ 20 ஃபேக்டோரியல்ல எத்தனை 3 பவர் மெம்பர் இருக்கு? ஹையஸ்ட் 3 பவர் எத்தனை இருக்கு?
கேள்வி என்னோட கேள்வி தான் மேம். 20 ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டீங்க. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகேங்களா? 8 இப்போ sir 8 அப்ப 8 20 by 3 என்ன போடுங்க? இப்ப 3 போட்டீங்கன்னா என்ன 20 வரும்? by 3 6 6 6 by 3 என்ன வரும்? 2 வரும். 6 by 3 is equal to 2 வந்துரும். அப்ப இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? plus 2 8 3 power 8 into some k ன்னு வந்துரும். ஓகேங்களா? 3 power 8 yes ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வர? நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? 3 power 8ல சப் இருக்குமான்னு தான் கேள்வி. த்ரீ பவர் 9 does not divides அந்த 20 factorial இருந்துச்சுன்னா 3 power 8 சப்ரூட் இருக்கும் சார். எப்படி தெரியும் உங்களுக்கு? பை சைலோ தேரம். என்ன தெரியும்? சைலோஸ் தியரம். By சைலோஸ் தியரம். தேரம். எப்படி தானே பை சைலோ தேரம் படி 3 power 8 டிவைட் பண்ணும். 3 power 9 அதை டிவைட் பண்ணாது. 3 power 9 டிவைட் பண்ணாது. 3 power 8 வந்து ஆர்டர் ஆஃப் ஜி divides 20 factorial. 3 power 9 வந்து டஸ் நாட் 9 டிவைட் does not divides order of G. ஓகேங்களா மேம்? நான் அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? Yes sir. அப்படின்னா 3 சைலோ சப்குரூப்போட ஆர்டர் என்ன இதுல? 3 சைலோ சப்குரூப்போட ஆர்டர் என்ன? அதான் நீங்க தான் ஏற்கனவே எழுதிட்டீங்களா? இங்க எழுதிட்டீங்களா? 3 power 8 into k ன்னு. அப்ப 3 power 8 தான். புரிஞ்சுதுங்களா மேம்? எஸ் சார். அப்படின்னா எனக்கு 7 சைலோ சப்குரூப்போட ஆர்டர் என்ன? 7 சைலோ சப்குரூப்போட ஆர்டர் என்ன? 7 power 2 sir. 7 power 2 that is 49. எஸ் சார். 49ல உங்களுக்கு சப்குரூப் கிடைக்குது. அதானே சொல்ல வரீங்க? எஸ்ஆர் நோ சொல்லுங்க. Yes sir. எப்படி தெரியும்? பை சைலோ தேரம். பை சைலோஸ் தியரம். அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் அங்க வாங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டா? 49 ஆர்டர்ல சப்குரூப் கிடைக்குமா? Yes sir. சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரி. கிடைக்கும் சார். ஓகேங்களா? ரைட். Yes sir. அது வந்து அந்த 49 ஆர்டர்ல இருக்கிறது சைக்கிளிக்கா? 49 ஆர்டர்ல இருக்கிறது சைக்கிளிக்குங்களா? சைக்கிளிக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்களேன். அது சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு சைக்கிளிக்கா இருக்கும்னா என்னவா இருக்கணும்? சைக்கிளிக் கிடைக்கும் இல்ல இதுக்கு சொல்லுங்க. சைக்கிளிக்கா சார். இருக்குன்னா பி ஒன்னு பியா ஸ்கொயர் இருக்கணும். வந்து சைக்கிளிக்ல இருக்காது. பி பி கியூ இருக்கணும். பி லெஸ் தென் கியூ இருக்கணும். பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ. இப்போ இது சைக்கிளிக்கான்னு கேட்டேன். 49 ஆர்டர்ல இருக்க சைக்கிளிக்கா இருக்கும்னு அவசியமா? இல்ல சார். இருக்கும்னு அவசியம் இல்ல. அப்ப அது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வருவோம். தேர்டு. ஓகேங்களா? ஹச் வந்து நார்மல் சப்குரூப்பா? சைக்கிளிக்கே இல்லைன்னா நார்மல் இருக்காது. அதுக்கும் இதுக்கு லிங்க் பண்ணிக்க கூடாது நீங்க. ஓகேங்களா? இந்த 49ன்னு சொன்னீங்களா, அந்த குரூப் பேர் என்னப்பா? இந்த குரூப் பேர் என்ன? 7 சைலோ சப்குரூப்பா? 7 சைலோஸ் எஸ் சப்குரூப். சார். 7 சைலோ சப்குரூப் யூனிக்னு ப்ரூவ் பண்ணா நார்மல். கரெக்ட்? Yes sir. Yes sir. ஓகேங்களா? இது யூனிக்கான பிளஸ் பிளஸ் கேபி 7 1 plus பாருங்க. KP. அப்போ 1 1 plus பிளஸ் KP. என்ன? 1 plus 7K. 1 பிளஸ் 7k பாருங்க. என்ன வரும்? 1 வரும். 8 8 வரும். அப்புறம் போட்டீங்கன்னா 15. 15 வருது. அது போதும் மேம், 15 எடுத்துட்டு sir. போட்டோம். எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த Okay, 8 டிவைட் பண்ணுமா? இங்க 1 மட்டும் தான் கிடைக்குமா மேம் இதுல? மேம் 8 இத டிவைட் பண்ணும்ல 20 ஃபேக்டோரியல். yes sir. டிவைட் பண்ணு. 15 டிவைட் பண்ணும்ல 20 ஃபேக்டோரியல். அப்ப யூனிக் கிடையாது. அதானே? ஆமா சார். Yes sir. Yes sir. புரியுதா? யூனிக் இல்ல. Yes sir. புரியுது. யூனிக் இல்ல, so that நார்மலா இல்ல. அதனால அது நார்மல் இல்ல. ஓகேங்களா? கிளியருங்களா? Yes sir. புரியுது. ஓகே தானே? அடுத்து போலாமே மேம்.
எஸ் சார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் மேம் வரும். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல நான் ஒரே ஒரு கேள்வி தான் மேம் கேட்க போறேன். ஓகே எஸ் சார். சரி. 20 ஃபேக்டர்ல இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு எப்படி எழுதுங்க? 7 பவர் என்ன இன்ட்டு கே இந்த மாடல் 7 எழுதுனா power இந்த 2. ஆன்சர் என்ன? 7 ஆன்சர் power 2 2. sir. ஓகேங்களா? இதானே எழுதுனீங்க. Yes sir. ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு வரேன். நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 20 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 இதுல 7 பவர் என்ன இன்ட்டு கே என்ன வரும்? பவர் 2. அதுக்கும் 2 தான் வருமா? எப்படி மேம்? ஏன் அங்க 2 தான் வரும்? இதுக்கும் 2 தான் போட்டீங்க, இதுக்கும் 2 தான் போட்டீங்க. இங்க 2 ஆல் டிவைட் பண்ணிருக்கிறேன், எதுவும் அஃபெக்ட் ஆகாதா? இந்த 2 டிவைட் பண்ணிருக்கிறதுக்கு அஃபெக்ட் ஆகாதா இந்த 7? அஃபெக்ட் ஆகாது இல்ல சார்? நான் துணிஞ்சு சொல்லுங்க மேம். என்ன இதுல என்ன ஆகாது ஆகாது. இதுல போய் இதாகுறீங்க? ஏன்னா இது ஈவன் நம்பரு, அந்த ஆட் நம்பர் ஃபேக்டரை இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆட் நம்பர் ஃபேக்டர் இது என்ன பண்ணாது? அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா மேம்? கிளியருங்களா? கிளியர் சார். இப்பயும் என்னதான் வரும்? இங்கேயும் என்னதான் ஆன்சர் வரப்போகுது? 2 தான் 7 வரும். பவர். இது எதோட ஆர்டர்? ஆர்டர் ஆஃப் எஸ் 20. இது எதோட ஆர்டர்? ஆர்டர் ஆஃப் இது எதோட ஆர்டர் ஆஃப் A20. ஓகேங்களா? இது எதோட ஆர்டர்? ஆர்டர் ஆஃப் A20. ஓகேங்களா? அப்ப இதுல உள்ள 7 சைடுல சப் குரூப்பும் இதுல உள்ள 7 சைடுல சப் குரூப்பும் ரெண்டும் ஒண்ணு தானே? புரியுதுங்களா மேம்? ஆமா எஸ் சார். ரெண்டும் ஒண்ணு தானே? அப்படின்னா அந்த ஃபோர்த் ஆப்ஷனுக்கு ஆன்சர் ரைட்டா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப இதுல உள்ள 7 சைடுல சப் குரூப் இதுல உள்ள 7 சைடுல சப் குரூப்பா தான் இருக்கும். ஓகேவா மேம்? கிளியருங்களா? 20 factorial by 2 சொன்னீங்க, அது மட்டும் ஒரு தடவை திரும்பி சொல்லுங்க. 20 factorial by 2 is equal to 7 square affect ஆகாதுன்னு சொன்னா மட்டும் ஒரு தடவை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். இந்த 20 ஃபேக்டோரியலா நான் அப்படியே எழுதலாம். 1 into 2 into 3 into அது எஸ் சார். இதானே மேம்? எஸ் சார். இதை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? 7 ஸ்கொயர் இன்ட்டு சம்திங்னு எழுதிருக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆர்டர் ஆஃப் S20 கரெக்ட்? எஸ் சார். நான் அடுத்தது எழுதுறேன் மேம். ஆர்டர் ஆஃப் A20 எழுதுறேன். அதுல இந்த 2-வை மட்டும் விட்டுறேன். எந்த 2-வை விட்டுறேன்? தோலை இருக்கு பாருங்க. அந்த 2-வை மட்டும் விட்டுறேன். ஏன்னா 2 ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே சார். மீதி உள்ள நம்பரை தான் எழுதுறேன். 1 இன்ட்டு அந்த 2-வை விட்டுட்டேன். மீதி 3 இன்ட்டு 20ன்னு எழுதுறேன். இதையும் நீங்க எப்படிதான் எழுது? 7 ஸ்கொயர் இன்ட்டு சம்திங் தானே எழுதுங்க. இங்க கே இருக்கும், இங்க என்ன இருக்கும்? இங்க K1 இங்க K2 K2 இருக்கும். ஓகேங்களா மேம்? இதானே இருக்கும். அப்ப இங்க உள்ள 7 சைடுல சப் குரூப்பும் இங்க உள்ள 7 சைடுல சப் குரூப்பும் ரெண்டும் தானே மேம்? புரிஞ்சுதுங்களா? இதுதான் புரிஞ்சிச்சு சார். சோ அப்ப அது என்னது? அப்ப இதோட சப் குரூப் தான் அதோட சப்செட். கரெக்ட்? அதனால என்னது? அந்த ஆப்ஷன் ரைட். கிளியர்? இவ்வளவுதான் மேம் இத பத்தின ஐடியா. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனா ரீச் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? இந்த அகாடமிக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேங்களா, நெட்டு செட்டு பாஸ் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா வாங்க. உங்களுக்கு 100% பாஸ் ஆகுறதுக்கான அனைத்து முயற்சிகளும் அகாடமிக்கு எடுக்கும். ஓகே, அகாடமிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனி டைம் இந்த மேலே உள்ள அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் ஸ்டாஃபுங்க அவைலபிளாக இருப்பாங்க, நானும் இருப்பேன். ஓகே, எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்லுங்க மேம். நல்லா இருந்தது, இல்லை இப்படி இருந்திருக்கலாம், இல்லை அப்படி இருந்திருக்கலாம், ஏதாச்சும் சொல்லுங்க. கிளாஸ் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆனா நீங்க முன்னாடி சொல்ற பேசிக் டெஃபினிஷன் எனக்கு தெரியாததால சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ இன்னைக்கு சொன்னது கான்செப்ட் எல்லாமே எனக்கு நல்லாவே ரீச் ஆகுது சார். இன்னும் கொஞ்சம் நான் புக்ஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் படிச்சேன்னா எனக்கு இன்னும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நீங்க
ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது இல்லாததால எனக்கு அதெல்லாம் நீங்க சொல்லும் போது அதெல்லாம் கொஞ்சம் தெரியல. ஓகே மற்றபடி ஓகே இன்னைக்கு ரைலோஸ் தியரம் யூஸ் பண்ணி சொன்ன அப்ளிகேஷன்ஸ் தான் புரிஞ்சுக்க நல்லா இருந்துச்சு. நல்லா சந்தோஷம் இருந்துச்சு. சந்தோஷம். உங்க பேர் என்ன மேம்? ஷர்மிளா சார். ஹலோ, உங்க நேம் மேம்? ஷர்மிளா சார். மேம் கேக்குதுங்களா நான் பேசுறது? சார் சார் அவங்க சொல்லிட்டாங்க. எஸ் ஷர்மிளா. ஷர்மிளா. ஷர்மிளா சார். ஷர்மிளா. காலேஜ் மேம் பேரு மேம்? சார் கடலூர் கேஎம்சி நீங்க ஒர்க் பண்ற காலேஜ் மேம்? கந்தசாமி நாயுடு காலேஜ் கடலூர் நீங்க சார். பேசுறது கேட்கலையே, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். சார் கந்தசாமி நாயுடு ஓகே காலேஜ் ஓகே மேம். கடலூர் சார். ஓகே ஓகே சந்தோஷம் மேம். அங்க ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி இருக்கா மேம்? இருக்கு சார். பிசி இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்? சரி அப்படின்னா சொல்லுங்க இருக்கு மேம். நம்ம வந்து சார். ஒரு நாள் யூஜி அண்ட் வந்து ஒரு நாள் நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் வந்து டாக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அகாடமிக் கான்டாக்ட் பண்ணுங்க, வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து ஒரு நாள் டாக் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே சார். நான் ஹெச்ஓடி மேம் கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் சார். கண்டிப்பா. உங்க நம்பரை இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க மேம். நான் இதை அகாடமிக்ல இருந்து பேச சொல்றேன். ஓகேங்களா? ஷூர் சார். நான் ஹெச்ஓடி மேம் கிட்ட சொல்றேன் சார். இதை பத்தி அவங்க நான் உங்கள்கிட்ட பேசுவாங்க சார். கண்டிப்பா ஒரு நாள் கொடுத்தா நல்லா தான் சார். ஆமா Yes, நீங்க sir, yes. இந்த நம்பரை உங்க நம்பர் அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்க நம்பர் தெரியாது எனக்கு, ஆனா உங்க Okay, நம்பர் தெரிய sir. வாய்ப்பு இல்லை. உங்க நம்பர் கொஞ்சம் இந்த நம்பருக்கு இப்போ இமிடியேட்டா அனுப்பி விடுங்க. இந்த மேல இருக்குல்ல, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க இமிடியேட்டா. நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். சரி ஓகே. மாதங்கி மேம்? சார் ஓகே சார், கிளியர் சார். ஆனா நம்ம பேசிக் டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டே இருந்தா நல்லா இருக்கும் போலங்க சார். சந்தோஷம். நீங்க எந்த காலேஜ் மேம்? நான் மணல்மேடு காலேஜுங்க சார். Okay, sir. ஓ மணல்மேடு. சாரு கச்சேரி சார் பேர் வந்து இளங்கோ சார். இளங்கோ சார். ஆமா நம்மளோட நண்பர். என்ன சொல்றது? சரி, ஓகே சந்தோஷம். சார். சாரை கேட்டதா சொல்லுங்க. சரிங்க சார், சொல்றேங்க சார். ஓகே சார். கான்டாக்ட் பண்ணுங்க. அங்க இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் மேம் இருக்கிறாங்க மாஸ்டர் டிகிரி? சார் இப்ப இந்த போன வருஷம் 6 பேர் தான் சார் சேர்ந்தாங்க. இந்த வருஷம் என்ன ஆகும்னு தெரியலங்க சார். இல்ல இப்போ 6 பேர் தான் இருக்கிறாங்க. சரி, ஆமாங்க அவங்களுக்கும் வந்து சார். ஒரு முன்னாடி நாள் 30 பேர் இருந்தாங்க சார். இப்ப அப்படியே டவுன் ஆயிட்டே வந்துட்டு இருக்குங்க சார். இப்ப என்ன ப்ராப்ளம்னே தெரியல சார். எல்லா காலேஜ்லயும் அப்படி ஆயிட்டு இருக்கனால ஃபியூச்சர்ல என்ன கொஞ்சம் ஆகுமோ அப்படின்னு பயமா இருக்குங்க சார். அதை பத்தி நீ யோசிக்க தேவையில்ல. அதே அப்படியே மறுபடியும் பிக்கப் ஆகும் மேம். ஓகேங்களா? சரிங்க சார், சரிங்க சார். இப்போ அந்த அந்த 30 பிளஸ் இந்த 60 சேர்த்து ஏதாச்சும் ஒரு டாக்கு கொடுக்குற மாதிரி பார்ப்போம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டையும் சரிங்க சார். ஒரு நாள் அரேஞ்ச் பண்ண சொல்றேங்க சார். சார் நான் சார்கிட்ட பேசுறேன். உங்க நம்பரையும் நீங்க அனுப்பி விடுங்க. சரிங்க சார். கொடுங்க. ஓகே சார், அனுப்பி விடுறேன் சார்கிட்டையும் சார். இளங்கோ சார்கிட்டையும் பேசுறேன். ஓகே அப்ப சார். அந்த பழைய ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு இந்த இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு டாக்கு கொடுப்போம். சரிங்க சார், பேசுவோம் சார். வந்து டாக்கு கொடுத்துருவோம். ஆன்லைன்ல சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார். சந்தோஷம் மேம். ஓகே சார். சத்யா தேங்க்யூ மேம் சார். தெரியும். சத்யா மேம் நல்லா இருக்கிறீங்களா? யாரு சத்யா மேம்? ஹலோ சத்யா மேம். சார் குட் ஈவினிங் சார். அன்மியூட் பண்றதுக்கு டிலே ஆயிட்டு. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த காலேஜ் மேம்? சார் நான் திருநெல்வேலி பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர். பேசுனேன். எம்எஸ் யூனிவர்சிட்டியா மேம்? ஓ வேற காலேஜில் படிக்கிறீங்க சார். ஓகே ஓகே ஓகே. எந்த காலேஜ் மேம்? பரம கல்யாணி காலேஜ். அங்க மாஸ்டர் டிகிரி இருக்கா மேம்? இருக்குதுங்க சார். சரி, அப்போ அப்படி ஏதாச்சும் அவைலபிள் இருந்தா சொல்லுங்க. ஒரு நாள் வந்து லைவ்லி கிளாஸ் எடுத்து விட்டுரும். நேராவே வந்து எடுத்து விட்டுரும். நான் பேசிட்டு கண்டிப்பா சொல்றேன் சார் உங்களுக்கு. சரி மேம், அது சொல்லுங்க. அங்க உள்ள ஸ்டூடெண்ட்க்கு நேரா வந்து நம்ம எடுத்து விட்டுரும். ஷூர் சார், ஷூர் சார். ரைட். மீனாட்சி மேம்? மேம் உங்க ரிசர்ச் ஸ்காலர் கோ ஸ்காலர்ஸ்க்கும் அதை சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த ஜேஆர்எஃப் ரிலேட்டடா ஒர்க் பண்ணணும்னு நல்லா இருக்கிறவங்களுக்கு சொல்லிவிடுங்க. ஓகே சார், ஓகே சார். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வாங்கணும், ஸ்டைஃபண்ட் வாங்கி படிக்கணும்ன்ற அந்த இதுல இருக்கிறவங்க கட்டாயம் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் ஷூர் சார், சொல்றேன் சார். என்ன சொல்றது, நிறைய நாலேஜ் இருக்கும். 2 விஷயம் தான் தேவை அவங்களுக்கு. அப்ளை பண்றது பிளஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆமா, அது தெரியாது. அந்த கீஸ் வந்து இங்க கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய ஓகே ஐடியா சார். தெரிஞ்சிருந்தா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட சொன்னவங்களா இந்த இன்டெகிரல் பார்ட் தேரம், அவங்களுக்கு அந்த தேரம் தெரிஞ்சிருக்காது.
தெரியாது. அந்த தேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த தேரம் தெரிஞ்சிருக்காது. ஸோ ம். அந்த மாதிரி என்னன்னா பல விதமானது வேற வழி இல்ல. அகாடமியை சார்ந்தா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அகாடமி மீன்ஸ் எஃபிஷியன்ட். ஓகேவா? எஃபிஷியன்ட் நம்ம இதா இருந்தா தான் அந்த எஃபிஷியன்ட் இங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ம். அதனால ஓகே அந்த சார். ஃபேவரபுளா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே? ஓகே சார். மகிழ்ச்சிமா சந்தோஷம். ஏற்பாடு பண்ணுங்க. உங்க நம்பர் அனுப்பி ஒண்ணும் விடுங்க. இல்லம்மா. இதுல எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ மெட்டீரியல்ல நீங்க பார்த்ததுக்கும் இப்போ சார் இப்போ எடுத்ததுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா மேம்? கண்டிப்பா சார். அதுதான் மேம். அதுதான் கொஞ்சம் கரெக்டா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டா கிளாஸ்க்கு வந்து கொஞ்சம் கத்துக்குவாங்க. அத புரிஞ்சுக்காம ம். தான் மெட்டீரியல் இருந்தா போதும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. இல்ல சார். கண்டிப்பா மெட்டீரியல் இருந்தா வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. ஏன்னா நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். புரியுது சார். ஏன்னா அந்த ஐடியா அந்த கீ ஐடியாஸ்னா எஃபிஷியன்டா தான் மேம் இருக்கும். ஏன்னா அவங்க பல உழைப்பு போட்டிருப்பாங்க. ம். பல புக்ஸை புரட்டி இருப்பாங்க. ஸோ அந்த ஐடியாக்கள்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேங்களா? அதை ஓகே வச்சு சார். நீங்க அப்ளை பண்ணி ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே அதுதான் நம்ம சார். சொல்ல வர்றது. வேற ஒண்ணும் இல்ல. சரி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில அனுப்பி விடுங்க. ஓகே சார். ஓகே சார். நம்ம இது பேசுவோம். அடுத்து மீனாட்சி மேம். ஹலோ சார். வணக்கம் சார் மேம். குட் ஈவினிங். வணக்கம் கிளாஸ் சார். பிடிச்சிருந்ததுங்களா? இப்போ நான் நல்லா இருந்தது சார். புரிஞ்சுது, எல்லாமே நல்லா புரிஞ்சுது. சந்தோஷம் மேம். நான் இப்போ இன்னும் ஒர்க் பண்ணல சார். இப்போ வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்துட்டு இன்னும் ஒர்க் பண்ணல. முன்னாடி ஒர்க் ஆனா எங்க பண்ணிருந்தீங்களா? காலேஜ் ஆமா, தூத்துக்குடி ஏபிசி காலேஜ்ல இதுக்கு முன்னாடி அந்த குரூப்ல இருந்து தான் நானே வந்தேன். இன்னும் அந்த குரூப்ல இருக்கேன். ஆமா. அந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. வேற ஏதாச்சும் இருக்காங்க. அங்க உள்ள ஹெச்ஓடி நம்ம சார் நம்பர் கிடைச்சுன்னா அனுப்பி விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஹெச்ஓடி மேம் நம்பர் அனுப்பி விடுறேன் சார். விடுங்க. ஓகே காலேஜ் சார். பேரை போட்டு ஹெச்ஓடி நம்பர் போட்டு உங்க நம்பர்ல இருந்து அனுப்பி விடுங்க. ஓகேங்களா? ஓகே சார். நீங்க உங்க ஓகே குரூப்ல சார். உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உள்ளதை சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே சார். அங்க எல்லாருமே நிறைய குரூப்ல இந்த மாதிரி சர்க்குலேட் ஆயிட்டது தான் சார் இருக்குது. நம்ம இது சரி இது சரி சர்க்குலேட் சந்தோஷம் ஆகுது. சந்தோஷம். ம். ஓகேங்களா மேம்? நம்ம நல்லது பண்ணணும் தான் எய்மு. சரி, அதுக்கான சில என்ன சொல்றது சிஸ்டம்க்கு அது சம்பந்தமான ஒர்க்குக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதையும் நம்ம பார்க்க ம். வேண்டியது. சரி, அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே? ஓகே சார். சரிங்க, நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? சரி கண்டிப்பா சரி. சார். சந்தோஷம் சந்தோஷம் மேம். எதா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க மேம். நெட்டு செட்டு ஓகே சார். சம்பந்தமா கண்டிப்பா. இது பண்ணி. ஓகே சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்து வேற யாருக்கு சிந்து? ஓகே சார் சிந்துஜா சிந்துஜா. சிந்துஜா நம்ம ஸ்டூடெண்ட் தான் சார், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஸ்டூடெண்ட் தான். அதனால அவங்க குரூப்ல பேசியிருப்பாங்க. நம்ம பார்த்துக்கலாம். சரி சிந்து, புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். புரிஞ்சுது சார். பட் நேத்தி கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணல சார். அதனால அந்த இப்ப நார்மல் சப் குரூப் அப்புறம் சிம்பிள் குரூப்லாம் டக்குன்னு அதோட டெஃபினிஷன் ரெஜிஸ்டர் ஆகல. ஸோ மேபி நான் இன்னொரு தடவை பார்த்தேன்னா இன்னும் கிளியரா புரியும்னு நினைக்கிறேன் சார். பட் இன்னைக்கு புதுசா சொன்னது எல்லாமே புரிஞ்சுது சார். சந்தோஷம் சந்தோஷம். அந்த வீடியோ அனுப்பி விடுவோம். உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுவோம். ஓகே சார். அது ஆப்லயும் இருக்கும், இல்ல ஓகே யூடியூப்லயும் சார். விடுறேன் வேணும். ஓகேவா? ஆப்ல இருக்கும். ஆப்ல போய் கூட பாத்துக்கலாம். இல்ல யூடியூப்ல கூட லிங்க் அனுப்பி விடுறேன். நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே ஓகே? சார். இன்னைக்கு ஓகே சார். வந்துரும். ஓகேவா? ஓகே. செஞ்சு விட்டுருங்க. ஓகே. அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. படிங்க. எதா இருந்தாலும் டவுட்னா உடனே வந்துருங்க. ஓகே? ஓகே நம்பர்ல சார். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே சார். நேத்து பூமிகா மேம்னா வந்துட்டாங்க. இது எப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்துடணும். ஓகேவா? வந்தா மட்டும்தான். ஓகே. ஓகேவா? எனக்கு ஓகே. தெரியாது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு என்னங்கிறது. ஓகே? ஓகே சார். அதனால கால் பண்ணிட்டு வந்துருங்க. சார் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ அதுக்கான எஃபிஷியன்ட் இருப்பாங்க. அவங்க டேலி பண்ணுவாங்க. ஓகே ஓகேவா? சார். எஸ் அதனால அதை சார். பத்தி ஆர்த்தியல் சார் இருப்பாரு, கஞ்சன் மேம் இருப்பாங்க சார், சுனந்தா மேம் இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட்டோ அவங்களுக்கு அதுக்கான எஃபிஷியன்ட் இருப்பாங்க. ஓகேவா? எஸ் சார். சிவகாமி இருப்பாங்க. அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே? ஓகே சார். சந்தோஷம். ஓகே. அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க் தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல்.